ஹாய் வணக்கம், வெல்கம் டு வின்தாரா கிளப் வழங்கும் ஆஃப் த ரெக்கார்ட் வித் MKB. முதல் தடவை அப்படின்றது எப்பவுமே ரொம்ப ஸ்பெஷல். முதல் பொம்மை, முதல் முத்தம், முதல் டைம் நம்ம சைக்கிள் ஓட்டினது, முதல் தடவை நம்ம ஃப்ளைட்டில் போனது, முதல் தடவை சீஃப் மினிஸ்டர் ஆகுது, எல்லாமே முதல் தடவைனாலே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். அப்படி இன்னைக்கு வந்திருக்கிற ரெண்டு கெஸ்ட் முதல் தடவை நம்ம தமிழ் சினிமாவில் கொலாபரேட் பண்ணுறாங்க. ஒருவர் ஒரு ஒண்டர்ஃபுல் டைரக்டர் அண்ட் இன்னொருத்தர் ஒரு மியூசிக் கம்போசர். இவர் டைரக்டர் எப்படிப்பட்ட டைரக்டர்னா, அவருக்கு ஒரு ரெண்டு முகம் இருக்குது. ஒரு டைரக்டராக அவரோட முகம் வந்து ஆடை மாதிரி ஒரு ஆஃப் த பீட் படம் பண்ணியிருக்காரு. அண்ட் குலுகுலுன்னு ஒரு ரோட் ஆக்ஷன் காமெடி பண்ணியிருக்காரு. நம்ம எல்லாரையும் வந்து பயங்கரமாக ஆசைப்பட வச்ச மேயாதமான் அப்படின்னு ஒரு அமேசிங்கான ராம்காம் பண்ணியிருக்காரு. இப்போது ஒரு ரொமான்டிக் ட்ராமா பண்ணுறாரு. பட் இதே ஆள் சடனாக அவர் ஒரு கோ ரைட்டர் அண்ட் டைலாக் ரைட்டர் ஆகிட்டார்னா ஃபுல் ஆன் மாஸ் தான் பண்ணுறாரு. லியோ பண்ணுறாரு, விக்ரம் பண்ணுறாரு, இப்போ நம்ம வரப்போகிற கருப்பு வரைக்கும் அவர் தான் வந்து பயங்கரமாக மாறிட்டு இருக்காரு. இப்படி ஒரு எக்ஸ்ட்ரீம்லி போலரைசிங் டூ டிஃப்ரெண்ட் கிரியேட்டிவ் சைடு இருக்கிற ஒரு டைரக்டர். அண்ட் இந்த மியூசிக் டைரக்டர் பற்றி சொல்லணும்னா, நம்ம கொஞ்ச நாள் முன்னாடி ஆடின வரைக்கும் இந்தியன் டீமில் மிஸ்டர் டிபெண்டபிள்னு டிராவிட சொல்லுவாங்க. அந்த மாதிரி மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் மிஸ்டர் டிபெண்டபிள் அப்படின்னு தாராளமாக இருக்க ஒரு பட்டம் கொடுக்கலாம். ஏன்னா எந்த படமாக இருந்தாலும் அதுக்கு தேவையான எமோஷன்ஸ் அந்த டைரக்டர் என்ன கன்சீவ் பண்ணியிருக்காரோ, நான் அட்லீஸ்ட் பார்த்த வரைக்கும், எனக்கு தெரிஞ்ச எல்லா ஃபேன்ஸ் பார்த்த வரைக்கும், மியூசிக்லேயே இருக்கட்டும், சாங்ஸாக இருக்கட்டும், பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே அந்த இமோஷனை பியூட்டிஃபுல்லாக என்ஹான்ஸ் பண்ணுற ஒரு அவுட்ஸ்டாண்டிங் மியூசிக் டைரக்டர். Please welcome our guest on Off the Record with MKB. Please put your hands together and welcome Mr. Ratna Kumar and Mr. Sean Drolden. வெல்கம் டு த ஷோ. தேங்க்யூ ஸோ மச் இந்த ஷோக்கு வந்ததுக்கு. அண்ட் முக்கியமாக உங்கள் ரெண்டு பேருக்கும் 29 வந்து கிரிட்டிக்ஸ் மத்தியிலையும் சரி, ஆடியன்ஸ் மத்தியிலையும் சரி, பயங்கர ரிஃப்ரெஷிங்கான ரிவ்யூஸ் வாங்கிட்டு இருக்கு. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு போத் ஆஃப் யூ ஃபார் தட். சார், இப்போது முக்காவாசி நேரங்கள் படத்துக்கு வரப்போ சார், நாங்கள் ஒரு ஆடியன்ஸாக சொல்கிறேன், உங்களுக்கு எந்த அளவுக்கு டைரக்டருக்கு அது இன்ட்ரெஸ்ட் இல்லைனாலும், நாங்கள் வர்றப்போ இவர் வராரு, இவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு, இவரோட நடிச்சிருக்காரு, இவர் மியூசிக் பண்ணுறாருன்றப்போ ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட வரும் சார். நீங்கள் வந்து ஒரு படம், நான் சொன்ன மாதிரி ஒரு டைரக்டராக உங்களுடைய எதிர்பார்ப்பு கிரியேட் பண்ணது ஒரு மாதிரி இருக்குது. அண்ட் இப்போ ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, ஒரு ரைட்டர்ஸ்க்கு கூட அவ்வளோ பாப்புலர். இப்போ நீங்கள் வந்து ஆஸ் அ கோ ரைட்டராக, டைலாக் ரைட்டராக ஆஃப் மெனி ஆஃப் தீஸ் லார்ஜ் ஃபிலிம்ஸ் நீங்கள் ரொம்ப பாப்புலர். ஒரு ரத்னகுமார் படத்தை நாங்கள் என்ன எக்ஸ்பெக்டேஷனோட பார்க்க வரோம்? கண்டிப்பாக வந்து கான்வர்சேஷன்ஸ் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அண்டு லைஃபுக்கு க்ளோஸராக இருக்கிற ரிலேட்டபிளான ஒரு கேரக்டர்ஸை பார்க்கலாம். அப்புறம் இப்போது ஃபிலிம்ஸி சொல்லுவாங்கள்ல, சினிமாட்டிக்காக அந்த மாதிரி இல்லாமல் நம்ம ரெகுலராக லைஃப்பில் அப்படியே பார்க்கும்போது பேசுகிற கான்வர்சேஷன். சம்டைம்ஸ் இப்போது ஒரு சீன் கூட ஐயா சொன்னார், அவங்க ஒரு கேரக்டரு ஹீரோ ஹீரோயின்கிட்ட பேசும்போது அந்த இடத்துல தேவையான கண்டென்ட் மட்டும் பேசாமல், நான் சின்ன வயசில் உன்னை வந்து இந்த பேர் சொல்லி கூப்பிடுவேன், எனக்கு அது ஏன்னு கூட தெரியலன்றது வந்து அந்த கான்டெக்ட்லேயே இல்லாத ஒரு டைலாக் தான். பட் அதுதான் லைவ் ஆக்குது. நம்ம பேசும்போது ரொம்ப டு த பாயிண்ட் பேச மாட்டோம்ல, கொஞ்சம் பிளாப்லாம் இருக்கும். அது பர்பஸாகவே பண்ணது. அதை பிக் பண்ணி சொன்னார், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதுதான். ஸோ அந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு யதார்த்தமாக இருக்கணுன்றது தான் நீங்கள் எதிர்பார்த்து வரலாம் நான் பண்ணுற படங்களில். ஸோ யதார்த்தமான சினிமா அப்படின்றது தான் ஒரு பெஞ்ச் மார்க்காக வச்சுட்டு உள்ளோம். அமேசிங். அண்ட் உங்ககிட்ட த நேஷன் வாண்ட்ஸ் டு நோன்ற மாதிரி ஒரு முக்கியமான கேள்வி இருக்குது. ஷான் ரால்டன் அவர்கள் ஜனரஞ்சகமான படங்கள் ஓகே சொல்ல மாட்டேங்கிறாருன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. ஓகே, நான் வந்து ஒரு குற்றச்சாட்டு நானும் வைக்கணும். ஏன்னா முன்னாடி நான் ரொம்ப டிப்ளமேட்டிக்காக பேசுவேன். இப்போ இந்த வருஷத்துலேருந்து கொஞ்சம் இந்த கிளைமேட் சேஞ்ச் அண்ட் எவ்ரி திங் பொலிட்டிக்கலாக எல்லாம் மாறினா சரி, நம்மளும் கொஞ்சம் ஓப்பனாக பேசுவோமே அப்படின்ற உரிமையில் நான் சொல்கிறேன். இப்போ வந்து நான் பண்ணுற நிறைய படங்கள் வந்து ஜனரஞ்சகமான படங்கள் தான். இப்போ வந்து 29 ஒரு ஜனரஞ்சகமான படம். நம்ம வந்து தியேட்டருக்கு யார் வரணும்னு நினைக்கிறோம்? ஜனங்க தானே வரணும்னு நினைக்கிறோம். ஜனரஞ்சகம்ன்றது ஒரு குரூப் ஓன் பண்ண முடியாதுன்றது தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ ஜனரஞ்சகம்ன்றது எல்லாரும் இப்போ இண்டஸ்ட்ரி எப்படி ஆயிடுச்சுன்னா எல்லாரும் ஒரே மாதிரி பேசணும்னு சொல்றாங்க. இப்போ வந்து இப்போ இந்த நாட்டிலையுமே கூட நான் ஒரு இந்தியன் அப்படின்னா நான் ஒரே கான்வர்சேஷன் ரிஃப்ளெக்ட் பண்ணணும், ஒரே மாதிரி பேசுறவங்களை ஒரு பாக்ஸ்ல போடுறீங்க. பட் அது வந்து எனக்கு நான் வேற ஒரு பாக்ஸ் வச்சுக்கலாமே நமக்கு அப்படின்ற ஒரு ஆசை, அவ்வளவுதான். இது வந்து ஒரு ஆணவமான விஷயமாவோ இல்லை வந்து நான் பிடிவாதமான அப்படிதான் இருப்பேன். I'm not a rebel at all. நான் வந்து நிறைய படங்கள் இப்போ ஜெய்பீம் பண்ணும்பொழுதும்
ஒரு மெஹந்தி சர்க்கஸ் பண்ணும்போது, ஒரு 29 பண்ணும்போது, ஒரு லவர் பண்ணும்போது, எல்லா படத்துலயுமே ஒரு பார்ட் ஆஃப் த சொசைட்டியை நம்ம என்ஹான்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது என்னோட பிலீஃப். நான் மீட் பண்ற ஆடியன்ஸுமே என் பாட்டு பிடிச்சிருக்குன்னு சொல்றவங்க, என்ன ரசிக்கிறவங்க எல்லாருமே வந்து சொல்றது வந்து ஒரு ரெஸ்பெக்டோட பேசுறத பார்க்க முடியுது. ஸோ ரெஸ்பெக்டுக்காக நம்ம இதை பண்ணல. ஆனா வந்து நமக்கும் ஒரு வாய்ஸ் இருக்கு. இப்போ வந்து நமக்கு ஒரு சினிமா இப்படி எல்லாம் இருக்கணுமே அப்படின்னு. நம்ம கமல் சார் வந்து அவர் கனவு இருக்கலாம், படம்னா இப்படி இருக்கணும்ப்பா அப்படின்னு. அது மட்டும் தான் படம் யாரும் சொல்லல. ஆனா அந்த வாய்ஸ் இஸ் ஆல்வேஸ் என்கரேஜ்ட். இப்போ நான் என்ன அவரோட கம்பேர் பண்ணிக்கலாம். என்ன சொல்றேன்னா, மியூசிக்ல எனக்கு அந்த மாதிரி நான் கேட்ட சில ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்க. நான் கேட்ட இப்போ ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூல வந்து ஒருத்தவங்க சொன்னாங்க, வேர்ல்ட்லயே உங்களுக்கு மற்ற மியூசிக்ல பிடிச்ச ஆர்டிஸ்ட்லாம் யார் பிடிக்கும்னா அவங்க நினைச்சாங்க நான் பில்லி எலிஷன் சொல்லுவேன், இல்ல வந்து நான் ஒரு சார்லி புத்துன்னு சொல்லுவேன்ட்டு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. இதுதான் நம்ம பாக்குற உலகம் வந்தாலே அங்க போயிடணும்ல. ஏன்னா நீங்க வந்து ஒரு கான்வர்சேஷனை ஹாய் எப்படி இருக்கீங்க அப்படின்னே வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்க. நம்ம அந்த கான்வர்சேஷன்ல இல்ல. ஒரு மெஜாரிட்டி ஆஃப் த வேர்ல்டு வேற மாதிரி பேசிட்டு இருக்கு. இல்லைன்னா கணிச்சிருக்கணுமே, இப்ப முதலமைச்சர் யாருன்னு எல்லாரும் சரியா சொல்லிருக்கணும்ல, கணக்கு சரியா வரல. ஸோ அப்படின்னா உள்ள வந்து ஒரு சமுதாயத்தோட குரல் வந்து எப்பயுமே அவுட்லேயர்ல இருக்காது. நான் சொன்ன ஆர்டிஸ்ட் பேர் அவங்களுக்கே தெரியல. அவங்க அந்த மேகசின்லயே ஒர்க் பண்றாங்க, அவங்களுக்கே தெரியல அந்த ஆர்டிஸ்ட் பேர். அவர் கிராமி வின் பண்ணிருக்காரு. ஸோ ஒரு நார்த் ஆப்பிரிக்கன் ஆர்டிஸ்ட்னால அவருக்கு தெரியாது. நம்ம வேற ஒரு குரலா இருக்குன்னு நினைக்கிறோம். நிறைய பேருக்கு குரல் இல்லை நம்ம சமுதாயத்துல, அவங்களுக்கு எல்லாம் குரல் கிடைச்சிருக்கிறதா நினைக்கிறேன். ஸோ அதை வந்து ரசிக்கிறவங்க ஜனங்க தான் நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து வேற யாருக்கும் மியூசிக் பண்ணல. நம்ம சாய்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் சீரியஸான சாய்ஸ். ஏன்னா எல்லாருமே இருக்காங்க. இப்போ வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீமான ஒரு ஹைப்பர் மாஸ்குலின் ஹீரோயிசம் பண்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அப்புறம் எதுக்கு ஒரு படம் எடுக்கணும்? அதே மாதிரி ஒரு படம் எடுக்க தெரியாதா? ஏன்னா அந்த படங்கள்லயும் எழுதுறவரும் வருதா? ஏன்னா அவர் ஒரு படம் பண்ணும்போது வேற ஒரு கான்வர்சேஷனா நம்ம வைக்கலாமே அப்படின்ற ஒரு ஆசை. அவ்வளவுதான். அதே மாதிரி என் ஆசை என்னன்னா, ஏன்பா இதெல்லாம் சாப்பிட்றீங்களா, இதை கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்கப்பா அப்படின்னு. மேபி நீங்க பியர் குடிப்பீங்களா இருக்கும், நான் வந்து கொஞ்சம் இந்த கல்லு குடிச்சு பாருங்களேன் அப்படின்னு சொன்னா என்ன பிரச்சனை அதுல? அதனால குடிச்சு பார்த்துட்டு சொல்லுங்க நல்லா இருக்கா இல்லையான்னு. அதனால வந்து ஐ ஃபீல் லைக் நிறைய பேர் ஹார்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க, நான் ஷோ பண்ணிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். தட்ஸ் வேர் இது பயங்கரமா இருக்கு. இது வந்து நீங்க வந்து முக்கியமான ஒரு டிஸ்க்ளைமர் ஒன்று போடணும். இது வந்து புதிய தலைமுறை ஒரு நியூஸ் சேனல்ன்ற காரணத்தாலையும், இது வந்து புதிய குழு வந்தோன்றதுனாலையும் நம்ம ரொம்ப ஹெவியா சப்ஜெக்ட்ஸ் பேசணும்ன்ற அவசியம் இல்லை. கண்டிப்பா. நீங்க கேட்ட கேள்வி ஒரு ஹெவியான கேள்வி தான். அதுக்கு நான் வந்து இல்லையே ஏன் பண்ணிட்டா போச்சு அப்படின்னு ஒரு சிம்பிளா ஒரு லைன்ல சொல்ற மாதிரி ஒர்க் நம்ம பண்ணலங்கறனால. கரெக்ட். நோ டோட்டலி அண்டர்ஸ்டாண்டபிள். இதுல வந்து ஜெனரலி ரைட் ஷான், உங்களுக்கே தெரியும் சோ மெனி, இப்போ நான் தான் கேட்கறேன்னு அவசியம் இல்லை. நம்ம ஊர்ல அன்பார்ச்சுனேட்லி ஒரு பிரச்சனை இருக்குல்ல, பெரிய ஹீரோ கிட்ட பண்ற ஒரு கண்டென்ட் மோர் பாப்புலர் ஆகுது. அது வந்து நம்மளால தவிர்க்க முடியாத மோர் பாப்புலர் ஆகுது. அவ்வளவுதான். நல்ல விஷயமா தான் நான் பார்க்கறேன். சோ நல்ல விஷயம் யார் சொன்னாலும் எடுத்து கரெக்ட். அதனால வந்து கேள்வி என்னன்னா, ஜனரஞ்சகம் சொல்றது அன்பார்ச்சுனேட்லி நம்ம ஊர்ல பாப்புலர் ஹீரோ அப்படின்றது. ரத்னகுமார் அடுத்து எப்போ ஒரு பாப்புலர் ஹீரோவோட படம் பண்ண போறாரு? ஷார்ட் ரன் எப்போ? இது வந்து ஒரு கேள்வி நீங்க இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டா கேட்றேன். ஏன்னா ஜனரஞ்சகம்ங்கிறது இப்ப லப்பர் பந்து பண்ணது ரசிக்கிறதுக்காக பண்ணது. அந்த பாட்டு ஹிட் தான் இருக்கு. அப்ப ஜனரஞ்சகமான பாட்டுன்ற பாக்ஸ்ல தான் அது வரும். நீங்க அதை வந்து ஜனரஞ்சகம்ன்ற வார்த்தையோட என்ன சேர்க்காம நீங்க அதை தள்ளி வைக்கிறதுனால நான் இந்த பதில் சொல்ல வேண்டிய காரணம் ஆயிடுச்சு. கரெக்ட். இல்ல இது வந்து நான் ஆஃப் கோர்ஸ் இது முன்னாடி நம்ம பேசிட்டு இருந்தப்ப கூட உங்களோட வேவ்லென்த் ஆல்ரெடி புரிஞ்சிருச்சு. பட் நார்மலா ஜனரஞ்சகம் சிம்பிளா பெரிய ஹீரோக்கு எப்ப படம் பண்ணுவீங்கன்னு கேட்டிருக்கலாம். மேபி அப்படி கேட்டிருந்தீங்கன்னா வேற பதில் வந்திருக்கலாம். வெளியில ஜெனரலாவே ஜனரஞ்சகம்ன்றத அப்படி பிராண்ட் பண்ணிட்டாங்களோ அப்படின்னு ஒரு ஃபீலிங் இருக்கு. இல்ல புரியுது. பட் ஐ அம் ஜஸ்ட் கிளாரிஃபைங் தட் பிக் ஃபிலிம் ஸ்மால் ஃபிலிம்ன்றத நம்ம வந்து அப்படி சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்ப ஹிட் ஆயிருக்கிற நிறைய படம் டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து ஜனரஞ்சகமான படம் தான். அதனால எனக்கு ஐ காட் கன்ஃபியூஸ்ட். நம்ம எங்க வேற மாதிரி ஒண்ணு பண்றோம். சோ இப்போ நம்ம ரெண்டு பேருக்கும் இந்த செக்மெண்ட் வந்து உருட்டிஃபைன்னு ஒரு செக்மெண்ட் போகும். அதுல எப்படின்னா ஜெனரலா வந்து நீங்க ஒரு 3 ஸ்டேட்மெண்ட் சொல்லணும், அதுல 2 உண்மை ஒரு பொய் இருக்கணும். இது நம்ம 29 இப்பதான் ரிலீஸ் ஆகி நல்லபடியா ஓடிட்டு இருக்குன்றதுனால நீங்க 2 பேரும் 3 விஷயம், நீங்க ஒரு 3 விஷயம், நீங்க ஒரு 3 விஷயம், படத்தை பத்தின ப்ரீ ப்ரொடக்ஷன், டியூரிங் த ஷூட்டிங் ஆர் சம்திங் ரிலேட்டட் டு த மூவி 3 விஷயம் சொல்லணும். எண்ட் ஆஃப் த எபிசோட்ல இது எது உருட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரிவீல் பண்ணுவோம். நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. படத்தை பத்தி ஒரு 3 விஷயம். உருட்டுறதானா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கு. ஏதாவது சொல்லலாம். நான் போயிட்டே இருக்கிறப்ப சடனா தொலைச்சு போயிட்டேன். இட் கேன் பி எனிதிங் அபௌட் இட். ரேண்டம் இல்லை, இந்த படத்துக்கு ஃபர்ஸ்ட் நாங்கள் மியூசிக் டைரக்டரை அப்ரோச் பண்ணது வந்து இவர் கிடையாது. ஓகே, ஸ்டேட்மெண்ட் நம்பர் 1. அப்புறம் இந்த படம் ஷூட்டிங் அப்போது எனக்கு உடம்பு முடியாமல் போய் நான் ஷூட்டிங்கே கேன்சல் பண்ணிட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டேன். ஓகே, நீங்க 2 உண்மைன்னு சொன்னீங்க. லைன்ல இருக்குல்ல 2 உண்மை. ஓகே, டவுட்டா இருக்கு அப்படிங்க. அப்புறம் இந்த படத்தில் ஒரு ஐட்டம் சாங் இருந்துச்சு, அது வந்து எடிட்டில் அப்புறமா தூக்கிட்டோம். ஐயோ,
இந்த ரெண்டு பேரையும் பார்த்தா அந்த இடத்துல லைட்டா ஒரு டவுட் வருது. சரி ஓகே ஓகே. இதுல ஒண்ணு உருட்டா இருக்கு. இதுல ஒண்ணு உருட்டு. ஓகே ஓகே. ஆக்சுவலா வந்து நான் வந்து இனிஷியலி இவரோட முதல் படம் மேயாதமான் வந்து நானும் பண்றதா இருந்தது. ஆக்சுவலா நீங்க சந்தோஷம் சேர்ந்து ஆமா பண்றதா இருந்தது. அது முதல் ஸ்டேட்மெண்ட். ரெண்டாவது வந்து ஆக்சுவலா இவர் வந்து டைலாக்ஸ் நல்லா எழுதுவாருன்னு சொல்லுவாங்க. பட் எனக்கு பெருசா அபிப்பிராயம் இல்லை அவரோட டைலாக்ஸ் மேல. சரி. ஓகே. மூணாவது இந்த படத்துல வந்து ஆக்சுவலா வந்து பிரீத்தி அசுராணி வந்து பண்ணியிருந்தாங்கல்ல, அவங்க பர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு இவர் என்கிட்ட வந்து சுத்தமா பிடிக்கல அப்படின்னு சொன்னாரு. நான் நினைச்ச அளவுக்கு இல்ல, சரி பரவாயில்ல அப்படின்ற ஜோன்ல தான் சொன்னாரு. ஒரு மேஜர் பிராங்க்ஸ்டர்ஸா இருக்கீங்களா? எல்லாமே நல்லா லைக் பெர்ஃபெக்ட்லி ஆன் தி லைன். ஓகே சூப்பர். இது நம்ம வந்து டுவர்ட்ஸ் தி எண்ட்ல வில் ரிவீல் வாட் இஸ் தி உருட்டு. பட் क्वेश्चन டு யூ, இது வந்து மெனி டைம்ஸ் நம்ம நினைப்போம்ல, இந்த 29-year-old ரத்னகுமார் கிட்ட இருந்த எந்த விஷயம் இப்ப இருக்கிற ரத்னகுமார்ட்ட இல்லைன்னு நினைக்கிறீங்க? முடிஞ்ச அளவுக்கு அதை காப்பாற்றி வச்சிருக்கனால தான் இன்றைக்கி அந்த படமே பண்ண முடிஞ்சிச்சு. இன்னும் இல்லை, அப்போ இருந்த அளவுக்கு இப்போ நேரம் இல்லை, அவ்வளோதான் சொல்லலாம். எல்லோரும் ஒன்றா நம்மளும் ஓடணுமா, இல்லை நம்ம அந்த ரூட்டில் தான் ஓடணுமான்றதெல்லாம் வந்து அப்போ கேள்வியே கிடையாது. இப்போவும் அது கேள்வியே கிடையாது. இருந்தாலும் நம்ம கிளாக் இஸ் டிக்கிங் ஃபாஸ்டர். இப்போது 29க்கும் இப்போ இந்த ஏஜில் இருக்கும்போதும் ஸோ அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் தான். கான்ஷியஸ் சாய்ஸா இல்லை ஆட்டோமேட்டிக்காக நடந்ததா, இல்லை நீங்களா அது உங்களோட கரண்ட் வேலைகள்னால சொல்கிறீங்களா? பேரலாக 2-3 படங்கள். இப்போ நான் கராத்தே பாபு ஒர்க் பண்ணுறேன், சர்தார் 2 ஒர்க் பண்ணுறேன், அண்டு தெலுங்கில் ஒரு படம் ஒர்க் பண்ணுறேன். ஆஃப்கோர்ஸ் இங்கே அல்லுர்ஜுன் சார் படம் லோகேஷ் பண்ணுற படத்துலேயும் ஒர்க் பண்ணுறேன். அது எல்லாமே வேறு வேறு வேர்ல்டு, வேறு சென்சிபிலிட்டிஸில் இருக்கிற படங்கள். அதுக்கு நடுவில் நான் ட்ராவல் ஆனாலுமே கூட என் டேஸ்ட்டு எனக்கு பிடிச்சது, நான் பண்ணணும்னு நினைக்கிற கதைகள் இருக்குல்ல, அதை காப்பாற்றுறது இருக்குல்ல, அது டோட்டலி டிஃப்ரெண்ட் வேர்ல்டு வேறு. ஆமாம், அதை காப்பாற்றிக்கிட்டு என் வாய்ஸை தொலைக்காமல் இருக்கிறது தான் வந்து எனக்கு இப்போ இருக்கிற சேலஞ்சு. அப்போ அது சேலஞ்சாகவே இல்லை. ஏன்னா நான் என்ன நினைக்கிறேனோ அதுவாகவே நான் இருக்க முடியும். இப்போது நம்ம அங்கங்கே டக்குன்னு அடாப்ட் ஆகிட்டு திரும்ப நம்மளாக வரணும். ஸோ அதுதான் டிஃப்ரென்ஸ் நினைக்கிறேன். சூப்பர். உங்களுக்கு ஷான், 29-year-old ஷான் கிட்ட இருந்த எந்த குவாலிட்டி இப்போ இருக்கிற ஷான்ட்ட மிஸ்ஸிங்? 29க்கு அப்புறமா நான் 29 வயசுக்கு வரைக்குமே ரொம்ப கல்லிபிளா இருந்தேன். லைக் கல்லிபிள் இந்த சென்ஸ், நம்ம நைவா இருக்கிறதுல பெரிய பிரச்சனை இல்லை. நைவா நம்ம சில பேருக்கு அவங்க நைவா இருக்கிறதே தெரியாது. பட் நான் பர்பஸ்ஃபுல்லாவே ரொம்ப நைவா கல்லிபிளா ஒரு வெகுளித்தனமா இருந்தேன். ஆக்சுவலா என்னோட 30 வயசுக்கு அப்புறமா வந்து அந்த குழந்தைத்தனத்தை நான் இழக்கல. ஆனா அந்த சும்மா பூமி என்ன தாங்கட்டும், காத்து என்ன அடிச்சுட்டு போட்டோம் அப்படின்ற மாதிரி கேர்ஃப்ரீயா இருக்கிற ஒரு குவாலிட்டியை மிஸ் பண்றேன். கான்ஷியஸா சேஞ்ச் ஆன மாதிரி தான் இருக்கு இல்லையா? ஆமா, இல்ல 30 வயசுக்கு அப்புறமா வந்து ஒரு மாதிரி என்னுடைய வாழ்க்கையோட பார்வை என்ன, நான் ரொம்ப விளையாட்டுத்தனமா நான் ப்ரொஃபஷனையும் சீரியஸா எடுத்துக்கல, லைஃபையுமே எடுத்துக்கிட்டது கிடையாது. எல்லாம் வந்த போக்குல ஏதாவது பண்ணலாம் அப்படின்ட்டு. பட் அதுக்கப்புறம் ஒன்று மாறிச்சு. அதுக்கப்புறம் லைக் when I found out that என்ன நிறைய டிராவல் பண்ணி சில கண்ட்ரீஸ்க்கெல்லாம் போகும்போது நிறைய பேர் வந்து நான் சும்மா ஜாலியா சரி ஓகேன்னு ஒரு போட்ட பாட்டை வந்து அதை பத்தி ஒரு 1/2 மணி நேரம் பேசுவாங்க. அந்த பாட்டை என்ன ஹீல் பண்ணிச்சேன், வாழ்க்கையை மாத்திச்சுலாம் பேசும்போது பயமா இருந்தது. ஐயோ இதை நம்ம என்ன இப்படி செஞ்சுட்டு இருக்கோம். ஏன்னா எல்லாருக்கும் இது ஏதோ ஒரு மீனிங் சீக்கிங் இருக்கு, ஏதோ ஒரு க்ளோஷர் கிடைக்குது, ஏதோ ஒரு இடத்துல அவங்க ஹீல் ஆகிற விஷயத்த நம்ம வந்து இப்படி விளையாட்டுத்தனமா பண்ணக்கூடாது அப்படின்னு அதை வந்து மாத்திக்கிட்டேன். சின்சியரா பண்றது வேற, சீரியஸா பண்றது வேற இல்ல. இல்ல என்ன இல்ல எனக்காக பண்ணது, அது எல்லாமே எனக்காக பண்ணது. இப்ப நாங்களே வந்து சம்டைம்ஸ் மியூசிக் பண்ணும்போது நானே கலாய்ச்சிட்டு இருப்பேன் பாட்டுலாம் உட்காந்து, இந்த லைனை பாருங்களேன் எவ்வளவு காமெடியா இருக்குன்னு. பட் என்னன்னா அதை ரிசீவ் பண்றவங்க வந்து எப்படி ரிசீவ் பண்றாங்கன்றது எனக்கு மாத்திச்சு ஒன்னத்தை. இல்ல நம்ம வந்து இதை இன்னும் கொஞ்சம் கவனம் எடுத்து பண்ணணும், இன்னும் கொஞ்சம் யோசிக்கணும் நம்ம. ஏன்னா வந்து 30 வயசுக்கு அப்புறம் எனக்கு சொன்னது எல்லாருமே என்னன்னா, இப்ப அதெல்லாம் பண்ணியாச்சு நீங்க சொன்ன மாதிரி தான், அடுத்தது நம்ம ஏதாவது ஹீரோஸ் படம் பண்ணி அந்த மாதிரி இந்த மாதிரின்னு சொல்லும் போது லைஃப் திரும்ப என்ன ஒரு 4 ஸ்டெப்பு பின்னாடி பிடிச்சி இழுத்தது. இல்ல நம்ம கிட்ட கிடைச்சிருக்கிற இந்த மியூசிக்கல் டேலண்ட் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் அதை கவனமா யூஸ் பண்ணணும்ன்ற ஒரு இது. ஸோ அதுக்கப்புறம் நான் மாறினேன். பட் அந்த ஒரு கேர் ஃப்ரீயா இருந்த என்ன நான் மிஸ் பண்றேன்னு தான் சொல்லணும். ஆமா, ஓகே. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒரு குட்டி செக் ஒன்று பண்ண போறோம். ஷான் அவர் பாடின கம்போஸ் பண்ண பாடல்கள் ஆப்வியஸ்லி நிறைய இருக்கு. அதுல சில பாடல்களை வந்து நம்ம ஒரு மோசமான சுமாரான இங்கிலீஷ்ல உங்ககிட்ட சொல்ல போறோம். அதுல அந்த பாட்டு என்ன பாட்டுன்னு நீங்க கண்டுபிடிக்கிறீங்க.
சப்போஸ் உங்களால கண்டுபிடிக்க முடியலன்னா அவர் ஹெல்ப் பண்ணார். ஐ அம் ஷூர் ஹி வில் ஃபிகர் எனக்கே கண்டுபிடிக்க முடியுமான்னு அது இல்லைன்னா நம்ம நோட்டா போட்டு கிளம்பி போயிடலாம். உங்க டிரான்ஸ்லேஷனை பொறுத்தது அது. மோசமா தான் பேசுறோம். ஓகே ஓகே கண்டிப்பா கேவலமான டிரான்ஸ்லேஷன் தான் அது. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன், கோல்டு யங் கேர்ள். கோல்டு யங் கேர்ள் கில்லிங் ஃபீமேல் டீமன். சில்லாஞ்சிருக்கு. எனக்கே சொல்லிட்டாரு. சில்லுக்கு எதுவும் சொல்ல முடியாது. கோல்டு டிரான்ஸ்லேஷன் சொன்னனால எனக்கு ஈஸியா. நான் இந்த லட்சணத்துல நான் அவர் ஹெல்ப் பண்ணுன்றீங்க நீங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், ஹெட் ரப்பிங் யங் ஏர். தலகோதம் இளங்காத்து. என்ன பின்றீங்க அப்படி? இல்ல ஒரு நிமிஷம் இருங்க, நீங்க ஸ்டாப். நான் உங்களுக்கு வரேன். ஆக்சுவலி உங்ககிட்ட கேக்குறேன், நீங்க வந்து கொஞ்சம் இது பண்றீங்க. ஓகே, ட்ரை பண்றேன். How much love is there? I am going to show on you. ஓகே, நிஜமாவே அவர் பெட்டரா பண்றாருங்க. திரும்ப சொல்லுங்க. How much love is there? எம்புட்டி இருக்குதா சாயா? ஓகே, சரி, காமன். நான் இந்த பஜர் ரவுண்ட் வச்சிரறேன். I becoming I, you don't cry. திரும்ப சொல்லுங்க. I becoming I, you don't cry. கண்ணான கண்ணேவ. கண்ணான கண்ணே நீ கலங்காதடியா? ஓகே ஓகே. I saw the stolen moon. I saw. நான் பார்த்தேன், களவு பண்ண நிலவை நான் பார்த்தேன். கண்டுபிடிச்சிட்டீங்களா நீங்க? இல்லையா? நான் காலி அதுக்கு போயிட்டேன் நான். ஓகே, இது லாஸ்ட் ஒன். என் நினைப்புல இது கொஞ்சம் ஈஸியா நினைச்சது நான் போட்டேன். இன்னும் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா போட்டுருன்னு நினைக்கிறேன். ஸ்கை ஃபெல், எர்த் became wet, seeds exploded, plants grew. வானம். நீங்க யோசிச்சது எனக்கு இல்ல, அது நம்ம மொழியில இல்லாம வேற ஆங்கிலத்துல கேட்கும் போது கம்ப்ளீட்டா அது ஒரு டிஃபரெண்ட் டைமென்ஷனா இருக்கு. சூப்பர். ஆக்சுவலி இது ஒரு செக்மெண்ட் டபாக்குன்னு முடிச்சிங்க. பட் ஐ வாண்ட் டு டாக் அபவுட் இந்த பாட்டு. இந்த பாட்டு நான் அந்த பூப்பாடல்னு வச்சதோட காரணம் ஏன்னா இது கேட்கறப்ப எனக்கு வந்து பூவின் வாழ்வு இப்படின்னு ஒரு பாட்டு பேர் இருந்திருக்கலாம். ஏன்னா இட் ஃபெல்ட் லைக் இட் ஸ்டார்ட்ஸ் ஹியர், இட் கோஸ் டவுன் அண்ட் இட் கோஸ் இன்டு த மண்ணு மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. ஒன்னு, ஐ திங்க் நீங்க லிரிசிஸ்ட் ரத்னகுமார் பத்தி ஒரு ஃபியூ லைன்ஸ் சொல்லுங்க. பட் தென் ஐ திங்க் ஐ வாண்ட் ஆல்சோ டாக் அபவுட் த லிரிக்ஸ் டு ஹிம். கண்டிப்பா. இல்ல, நான் அதுக்கு முன்னாடி என் போன்ல ஒண்ணு நான் ப்ளே பண்ணி காட்டணும். காட்டலாமா? ஏன்னா இந்த பாட்டை பத்தி அவர் சொல்லிட்டாரு, நான் இன்னும் சொல்லல. அதாவது நாங்க ஒரு நாள் மீட் பண்றோம், இன்னும் 3 பாட்டு முடிக்கணும். ப்ரொடியூசர் வந்து May 8 படம் ரிலீஸ்லாம் சொல்லிட்டாரு. இவர் செம்ம பதட்டத்துல இருக்காரு. ஏன்னா நாங்க முதல் பாட்டெல்லாம் வந்து ஒரு வாரத்துக்கு 1 நாள் 2 நாள் தான் கிடைக்கும் டைம். அதுலயே பண்ணிட்டோம். 3 பாட்டு எப்ப பண்றது, நம்ம டைம்லாம் எடுத்து பண்ண முடியாதே அப்படிலாம் அவர் சொல்றாரு. சரி நீங்க வாங்க பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எக்ஸ்ட்ரா 1 பாட்டு பண்ணிட்டோம். அந்த மீதி 2 பாட்டு ஒரே நாள்ல பண்ணோம். எது? வாடினேன் மலரேன்ற பாட்டும் பூ பாடலும் ஒரே நாள்ல கம்போஸ் பண்ணி முடிச்சாச்சு. இதுல என்ன காமெடினா, வாடினேன் மலரே நான் எழுதி வச்சிருந்தேன் எப்பயோ ஒரு கவிதையா. ஓ அப்படியா? வேற யார் உங்க பேரா இருக்கு? நான் தான் எழுதிருக்கேன். ஐ திங்க் வேற ஏதோ பேர் இருக்க மாதிரி இருக்கு. பரவாயில்ல, பட் இப்ப சொல்லிடலாம். லெட்ஸ் கிளியர் இட் ஆஃப். வாடினேன் மலரே என் தேன்முகில் தலை இவருக்கே அனுப்பிச்சிருக்கேன். நான் இந்த கவிதையை சும்மா இவருக்கே நான் படிச்செல்லாம் கூட காமிச்சிருக்கேன். ஆனா பாட்டா படிச்சது கிடையாது. இவர் எனக்கு அந்த பூ பாடல ஒரு கவிதையா படிச்சு காமிச்சாரு. பாட்டா இவர் ஒரு சும்மா ஒரு டியூனா ஒரு ரஃபா ஒன்று வச்சிருந்தாரு ஆக்சுவலா மைண்ட்ல. சும்மா நமக்கு ஒன்று வரும்ல, இப்ப நான் வெள்ளாட்டு கண்ணறிக்கெல்லாம் பண்ணும்போது எனக்கு வார்த்தையோடய கொஞ்சம் வந்தது பாட்டு. தலைக்கோதும் பண்ணும்போது இப்படி எல்லாம் ஏதாவது ஒரு வார்த்தை வரும்ல, அந்த மாதிரி இவர் வந்து டியூன் மாதிரி ஒண்ணு பண்ணி சொன்னாரு. நீங்க அதை நீங்க ஏதோ பாடி வச்சிருக்கீங்கன்னு சொன்னீங்களா, அதை கொஞ்சம் எனக்கு அனுப்பிச்சு விடுங்களேன் அப்படின்னா ரொம்ப தயங்கினாரு. இல்ல அனுப்ப முடியாது, நம்ம நேர்ல போட்டு காட்டுறேன் அப்படிலாம் சொன்னேன். எங்க அனுப்புங்க அப்படின்னு சொன்னா அந்த அவர் என்ன எனக்கு பாடி அமைச்சாரு, அதுல என்ன அந்த பாட்டா மாறிச்சுன்றது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சுவையா இருக்கும். ப்ளே பண்ணி காட்டுறேன். பிறகு இந்த பாட்டு கேட்டீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் இந்த பாட்டு. கேளுங்க கேளுங்க. இப்படி இருந்தது அவர் மைண்ட்ல. பள்ளி கட்டில் வானம் பொழிந்தது, பூமி நனைந்தது, இப்படி இருந்தது. விதைகள் வெடித்தது, புது செடிகள் முளைத்தது, இப்படி இருந்தது. சோ நான் என்ன பண்ண கேட்டா எனக்கு இதுல ஏதோ ஒரு ஓகே மண்டையில ஏதோ ஒன்று வந்திருக்கு. அது ஒரு ரியல் ஃபீலிங்ல வந்திருக்கு. ஏன்னா திடீர்னு ஒன்று வரும்ல கிரியேட்டர்ஸ். நமக்கு என்ன சம்டைம்ஸ் எனக்கே கூட சீல எல்லாம் எப்படி பண்ணேன்னு சொல்லுவாரா, நம்ம பிளான்லயே இல்ல, நான் வேற ஏதோ ட்ரை பண்ணிருக்கேன்.
அது ஏதோ மாட்டிச்சு, இவர் அதை பாடுங்கன்னாரு, என்னமோ சம்திங் ஒண்ணு வரும், இவருக்கு ஏதோ ஒண்ணு வந்துருச்சு. எனக்கு இதுல ஏதோ ஒரு இவருக்கு பெரிய அபிப்பிராயம் இல்ல இதுல அது இதெல்லாம் நீங்க சும்மா நான் வேணான்ட்டார் அவரு. இந்த ஐடியா எனக்கு பிடிச்சது இந்த மாதிரி. அண்ட் ஐ saw that இதுல ஏதோ ஒரு ராகத்தை நினைச்சு பாடி இருக்காரா என்னன்னு எனக்கு கிளியரா புரியல, கம்யூனிகேட் ஆகல. அதுக்கப்புறம் இந்த இருந்ததா, வானம் பொழிந்தது அப்படின்னு மாத்தணும். சோ இதுல ஆல்ரெடி ஒரு சீடு இருந்தது, ஒரு விதை இருந்தது. அவருக்கு என்னன்னா ஐயோ இதெல்லாம் போய் பாட்டா எப்படி பண்றதுன்னு மேபி அவருக்கு டவுட் இருந்திருக்கலாம். அந்த சீட் எக்ஸ்ப்ளோர் ஆயிருக்குன்றது இதுதான் எனக்கு எக்ஸைட்மெண்ட். எனக்கு எக்ஸைட்மெண்ட் என்னன்னா, நீங்க வந்து இசை வந்து ஏதோ இலக்கணத்திலையும் ஒரு கிராமருக்குள்ள ஒழிஞ்சிட்டு அதுல அப்படியே அடப்பட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க. இசை வந்து காத்து மாதிரி, நேச்சர் மாதிரி, அது எல்லா இடத்துலயும் இருக்கும். காத்து உங்க வீட்டுக்குள்ளயும் இருக்கும், வெளியும் இருக்கும்ல. அந்த மாதிரி அவருக்கு வந்த அந்த ஐடியாவை சரி இதை ஒரு பாட்டா எப்படி மாத்தலாம்னு ஒரு எனக்கு ஐ லவ் தி ஐடியா. அவருக்கு சொன்னேன் எனக்கு இந்த மாதிரி ஒரு ராகத்துல பாட்டு பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு. இவரு பாடினது வந்து ஒரு மாதிரி இந்த சாமி புறப்பாடுக்கெல்லாம் ஒரு ராகம் வாசிப்பாங்க, அது வந்து மல்லாரின்னு சொல்லுவாங்க. அதுல வந்து சலநாட்டையா இந்த நாட்டை மாதிரி. அதுக்கப்புறம் நான் வாசிக்க ஆரம்பிச்ச அப்புறம் ஒரு மகாகணபதி மாதிரி இருக்குல்ல அப்படிலாம் சொன்னாரு. சோ இப்படிதான் இந்த பாட்டு வந்தது. உண்மையிலேயே இந்த பாட்டு அவர்கிட்ட இருந்தா முதல்ல வந்தது. எழுதி வச்சு ஒரு சின்ன மெட்டும் இருந்தது. அதுல வந்து நான் கொலாபரேட் பண்ணும்பொழுது டியூனா அது வேற ஒண்ணா மாறிச்சு. சோ அந்த மாதிரி எங்க கொலாபரேஷன் அப்சல்யூட் கொலாபரேஷன்ல வந்த ஒரு பாட்டு இது. அமேசிங் ஆக்சுவலி. இது லவ்லி ஸ்டோரி ஆக்சுவலி. கவிஞரா நான் அவரை பத்தி சொல்லணும். ரத்னகுமார் வந்து அவர் ஆக்சுவலா வந்து ஒரு பொயட்டிக்கான லைஃப் ஸ்டைல் அவரோடது. சோ அவர் எழுத்து ஒரு பேப்பர்ல கவிதை எழுதுறதெல்லாம் நீங்க சும்மா பாட்டுல கேட்டதுதான். நாங்க ஒரு வாட்டியும் பேசும்போதும் ரசிகண்டானின்னு ஒரு டைலாக், அது இவருக்கு தான் பொருந்தும், இவருதான் எழுதியிருக்காரு நினைக்கிறேன். என்கிட்ட இல்லன்றாரு. ஆனா எனக்கு தெரிஞ்சது இவரோட சேரும் பொழுது எனக்குள்ள இருக்கிற ஒரு ரசிகன் வந்து திரும்ப அவன் ஒரு மறுமலர்ச்சி அடையறான்றதை என்னால உணர முடிஞ்சது. சோ வந்து மழை பெஞ்சாலும் எனக்கு வீடியோ அமைச்சிருவாரு, ஐயா மழை எப்படி பெய்யுது பாருங்கய்யா, அப்படியே வைரம் தெரிக்கிற மாதிரி இருக்கு தரையில அப்படின்லாம் சொல்லிட்டு அந்த வீடியோ எல்லாம் எடுத்து அனுப்புவாரு. ரொம்ப ஒரு ரசிகன் ஒரு ரசிகன் தான் ஒரு நல்ல கிரியேட்டரா இருக்க முடியும். இப்ப பூப்பாடல் வந்து யாரும் பார்த்திருக்க மாட்டாங்களா இருக்கும் அப்படி ஒரு பாட்டு, அதுக்குன்னு வெயிட் பண்ணி கேட்பாங்க யாராவது இல்ல. ஆனா அந்த பாட்டு வந்த உடனே யுனானிமஸா எல்லாருமே அந்த ஏதோ அந்த பாட்டு அவங்கள புடிச்சு எழுதுறது காரணம் வந்து இந்த ரசனையில இருக்கிற ஈரம், உண்மைத்தன்மை தான். சோ அதனால திட்டினாங்களே கமெண்ட்ல வந்து, ஆமா ஏன்டா ஷார்ட்டா பண்ணி வச்சிருக்கீங்க பாட்டை, ஒரு 4 நிமிஷம். நான் இவர்கிட்டயும் சொன்னேன், ஏங்க சீலே வந்து நான் வந்து ஒரு சரணம் போதும் சொன்னேன். இவரு எனக்கு போன் பண்றாரு நைட்டு, போன் பண்ணி இல்லங்க நீங்க ஆல்ரெடி ஒண்ணு பாடி இருக்கீங்க, அதுல 2வது சரணம் இருக்கு பாருங்க, ஒரு சரணமா பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு 2வது சரணம் ஆட் பண்ணாரு. சரி ஓகே, இந்த பாட்டுக்கும் சரி 2வது சரணம் இன்னொரு சரணம் பண்ணலாமேன்னு சொல்லி கேட்டா இல்ல வில் கீப் தம் வாண்டிங் மோர், 2 நிமிஷத்தோட முடிச்சிடலான்றாரு. ஆனா உண்மை என்னன்னா அந்த கவிதையும் அதோட முடியுது. இப்ப அந்த பூவோட லைஃப் சைக்கிள் தான் அந்த பாட்டு. அப்புறம் எனக்கு தோணுச்சு, ஆமா இல்ல கரெக்ட், ஜஸ்டிஸ் டு தி லிரிக்ஸ்ல அதன் ஜென்மம் முடிந்ததுன்னு சொன்னது அப்புறம் என்ன. அதனால அதுக்கப்புறம் நான் அந்த அத லாஸ்டா ஆட் பண்ணேன். அப்புறம் முடியும் அட்லீஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் தொடட்டும். பூவே இஷ்டப்பட்ட ஒரு கூந்தல் அப்படின்றது ஐடியா. அதுக்கு மேல போச்சுன்னா அது இஷ்ட கூந்தல் போயிடும்ன்றதுனால இல்ல இதான் அளவு, அதோட முடிஞ்சிருச்சு அதோட கதை அப்படின்னு முடிச்சாச்சு. தேவா சார் பியூட்டிஃபுல்லா ஒரு இதுல சொல்லியிருப்பாரு. அதுல சொல்லியிருப்பாரு எல்லா பாட்டுலயும் வாங்க இப்ப நம்ம வந்து வீட்டுக்கு யாராவது வராங்கன்னா டேரக்டா வந்து அப்புறம் என்ன விஷயமா வந்தீங்கன்னு கேட்க மாட்டோம், வாங்க உட்காருங்க காஃபி சாப்பிட்றீங்களான்னு கேட்போம்ல. அவர் சொல்லாரு ஒரு பாட்டுல ஒரு காஃபி சாப்பிட்றீங்களா இருக்கணும். கரெக்ட். ஒரு பாட்டுல ஒரு வாங்க காஃபி சாப்பிட்றீங்களா இருக்கணும், அப்புறம் தான் அப்புறம் நீங்க எதுக்கு வந்தீங்கன்னா கல்யாணத்துக்கு அது இருக்கணும் அப்படி சொல்லி ரொம்ப பிடிக்கும் எனக்கு அவர் சொல்ல. தேவா சார் ஒரு ஜீனியஸ். ஆக்சுவலா இதை சொல்லி ஆகணும்னா தேவா சாரை மீட் பண்ணிருக்கேன், எனக்கு பாடியிருக்காரு ஒரு 2 படத்துல. தேவா சார் எவ்வளவு பெரிய ஆளுமைன்றத என்னால பார்க்க முடிஞ்சது அவரோட பேசும்போது. எனக்கு நிறைய ஃபேவரட் சாங்ஸ் இருக்கு. மேபி இஸ் நோன் ஃபார் கானா சாங்ஸ், ரஜினி சாரோட அந்த ஐகானிக் தீம்ஸ்க்கெல்லாம். ஆனா அவர் மணிமணியா பாட்டு பண்ணிருக்காரு. இப்ப நீங்க சொன்னீங்களா காஃபி வாங்க உட்காருங்க காஃபி சாப்பிட்டீங்களா அப்படின்றதுக்கு ஒரு பாட்டு, இதே ராகத்துக்கிட்ட இருக்கிற ஒரு பாட்டையே நான் சொல்றேன். நலம் நலமறியாவல்னு ஒரு பாட்டு இருக்கு, ஒண்ணுமே கிடையாது அந்த மெலடி வந்து தர தர நலம் நலமறியாவல் நீங்க சுகமே நான் சுகமா, அவ்வளவுதான் பல்லவி. பழைய பாட்டுல எல்லாம் இப்படிதான் இருக்கும். நிறைய இளையராஜா சார் பாட்டுல இது ஒரு பொன்மாலை பொழுது சின்ன பல்லவி, இப்ப வளவலான்னு இருக்குல்ல பல்லவி. இப்ப அப்படி தேவையில்லை, ஏன்னா அவ்வளவு நேரம் தானே கேக்குறாங்க. போதும் வணக்கம் சொல்றதுக்கு எதுக்கு வணக்கம்னு சொல்ல வேண்டாமே. அதனால அவ்வளவு சூப்பரான பாட்டுகள் பண்ணிருக்காரு. இன்ஃபேக்ட் அந்த நலம் நலமறியாவலும் ஒன் ஆஃப் த இன்ஸ்பிரேஷன்ஸ். ஆக்சுவலி அதோட சரணம் இஸ் ஈவன் லைக் யூ நோ அமேசிங் தென் சூப்பரா. கரெக்ட். அந்த மாதிரி இந்த பாட்டு வந்து எனக்கு இந்த பாட்டுல ஐ ஃபெல்ட் தி ஆப்போசிட். ஓ இதுல வந்து இந்த ஆரம்பிக்குது வானம் பொழிந்து, ஓகே இது வந்து வாங்க காஃபி சாப்பிடலாம் ஸ்டார்டிங் நினைச்சேன். அப்புறம் இங்க வாங்க காஃபி சாப்பிடலாம், அப்புறம் பச்சனை சாப்பிடுறீங்களா, அப்புறம் நீங்க வேற என்ன சாப்பிடுறீங்க போயிட்டே இருக்கு. இட் டிடன்ட் ஃபீல் லைக் நோ இட் இஸ் நாட் வாங்க வணக்கம்
முடிச்சுட்டு அப்புறம் கடைசியா என்ன சாப்பிடுறீங்க அது இல்லவே இல்லை. இந்த பாட்டு வந்து வந்ததுல இருந்து இது வந்து ஒரு மாதிரி ஃபிட்டே பண்ணாத மாதிரி ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் ஒரு ஜேர்னி தான். ஆனா கான்ஸ்டன்டா அது வந்து வாங்க சாப்பிடலாம் ஃபீலிங்லயே இருந்தது. இல்ல ஏன்னா இந்த காத்து அடிக்கும் இல்லையா பீச்ல, அந்த காத்துக்கு ஒரு டைரக்ஷன் கிடையாது. அதனால தான் முதல்ல நம்ம டிசைட் பண்ணது என்னன்னா இது இலக்கணத்துக்குள்ளேயே அடக்க வேணாம், போல்டா இருக்கும் சிலது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து காட் ஃபாதர்ல வந்து அந்த ஆரம்பத்துல டைட்டில் மியூசிக் அவ்வளோ பெரிய படம், அவ்வளோ கல்ட் ஃபிலிம், சும்மா ஒரு இங்கிலீஷ் ஆனோ ஒரு ஓபோவோ தான் இட் வில் பி பிளேயிங் தட் மெலடி. அந்த மினிமலிசம்ல ஒரு கான்பிடன்ஸ் இல்லை, அதனால பீட் போதும்னு தோணுச்சு. ஒரு பீட்டுக்கு மேல ஒரு வாய்ஸ் வந்தா போதாதா, ஏன்னா அந்த மெலடி ஆமா அது ரெக்கார்ட் பண்ணதே வந்து அவங்க ஒரு மைக்கை வச்சுட்டு இமிடியேட்டா பண்ணிடலாம்னு சொல்லிட்டு டிஷர்ட் எடுத்து முகத்துல மூடிட்டாரு. அந்த ப்ளோ மைக்ல வரக்கூடாது, சவுண்டு மட்டும் வரணும்ட்டு விசில் அடிச்சு விசிலு ஸ்னாப்பு கிளாப்பு அவ்வளவுதான். அப்படி பேசிக்கா ஆரம்பிச்சது. ரவிஜி வந்ததுக்கு அப்புறம் அந்த ஹம்மிங் வேற இடத்துக்கு கொண்டு போச்சு. பட் இந்த சாங் எழுதுனது பத்தி சொல்லுங்க. இது ஆல்ரெடி எழுதின கவிதை அது. நான் முன்னாடி நமக்கு ஒரு பொண்ணை பிடிக்கும் இல்ல ரசிச்சிருப்போம், அவங்களுக்கு காம்ப்ளெக்ஸ் இருக்கும்ல, நமக்கு ஹேர் சரி கிடையாது இல்ல நம்ம அது இப்ப அவள் அப்படி ஒன்றும் அழகிலே பாட்டு வந்து அப்படிதான் எழுதியிருப்பாரு. எதெல்லாம் வந்து இல்லைன்னு சொல்லிட்டு ஆனா அது ஒரு மேட்ரே இல்லைன்ற மாதிரி இருக்கும்ல. அது மாதிரி அந்த சுமாரான கூந்தலை வெயிட்டேஜ் கொடுக்கணும்னு சொல்றதுக்கு பூவே பொறாமப்படுற ஒரு கூந்தலை அதை ஆக்கலான்னு சொல்லிட்டு அப்ப சும்மா ரஃபா அந்த இடம் இஸ் a commonly used இடம். ஆனா how it what is before it and what is after it what is making it வந்து இந்த வேலையை பார்த்துட்டு திரும்ப அங்க போயிடுச்சுன்ற மாதிரி இருக்கும். அது சூப்பர். நம்ம வந்து இதுக்கு அடுத்து ஒரு குட்டியா ஒரு செக்மெண்ட் டைம் போடணுமே. ஸோ இது வந்து நம்ம வந்து நிக்ஸ்டர் அப்படின்னு ஒரு செக்மெண்ட். இதுல என்னன்னா உங்களுக்கு ஒரு பேரு, சில பேரோட உங்களுக்கு நீங்க பழகின ஆட்களோட பேர்லாம் சொல்லுவேன். அவங்களுக்கு வந்து இப்போ நம்ம ஆப்வியஸ்லி இப்போ வந்து மிஸ்டர் டிபெண்டபிள் நம்ம இவருக்கு ஒரு டைட்டில் கொடுத்த மாதிரி அவங்களுக்கு நீங்க என்ன டைட்டில் கொடுப்பீங்க அப்படின்றதுதான். மிஸ்டரா இருக்கணுமா? அது அவசியம் இல்லை. இதுல வந்து மிஸ்டரும் இருக்கு, ஒரு மிஸ்ஸும் இருக்கு ஆக்சுவலி. ஓகே, நான் மாத்தி கேட்கிறேன். கார்த்திக் சுப்ராஜ் மிஸ்டர் பேஷனேட். மிஸ்டர் பேஷனேட். சிங்க பிரதீப். சுவாமிஜி. சுவாமிஜிக்கு எனக்கும் தெரியும் சுவாமிஜி தான். ஓகே, அமலா பால். நான் அவங்கள டிஃபைன் பண்றது எப்படின்னா, அவங்களுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருச்சுன்னா உயிரை கொடுப்பாங்க, பிடிக்கலாம் உயிரை எடுப்பாங்க அப்படின்ட்டு தான். ஸோ அவங்க வந்து ரொம்ப ப்ளே போல்டு. ப்ளே போல்டு. நைஸ். ஓகே, தனுஷ். பார்த்தா தெரியாது, வெள்ளை மனதுக்காரர். ஓகே, வெள்ளை மனதுக்காரர். ஓகே, உங்களுக்கு லோகேஷ். மிஸ்டர் கான்ஃபிடென்ட். அவருக்கு இருக்கிற நம்பிக்கை, தன்னம்பிக்கை, ஒரு விஷயத்தை அணுகும் போது இருக்கிற, அதான் விக்ரமில் வர்ற மாதிரி தான். இந்த மாதிரி நேரங்களில் வீரர்கள் சொல்கிற வார்த்தை பார்த்துக்கலாம், அந்த பார்த்துக்கலாம் தான் தைரியம். மிஸ்டர் பார்த்துக்கலாம், ரெண்டு பேரும் வச்சுட்டீங்க. அதான் தமிழில் பார்த்துக்கலாம், இங்கிலீஷில் கான்ஃபிடென்ட். ஓகே, சந்தோஷ். ஹாப்பி மேன். ஹாப்பி மேன். நைஸ். ஓகே, ஆர்ஜே பாலாஜி. அஜய் பாலாஜி வந்து கிராக்கர். பேசினார்னா முடிக்கிற வரைக்கும் அந்த மாதிரி எங்கேஜே பண்ண முடியாது. எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஆர்டிகுலேட் பண்ணுறாரு, அது ஆரம்பிக்கும் போது எப்படி ஃப்ரேம் பண்ணி ஃபினிஷ் பண்ணுறாருன்னே தெரியாது. சும்மா எங்கள் ஈவெண்ட்டுக்கே வந்தார், பெரிய பெரிய விஷயங்களை போகிற போக்கில் பேசிட்டு போயிட்டார். ஆக்சுவலி அதான் கிராக்கர்னு தான் சொல்லணும், அது எப்படி வெடிக்கும்னே தெரியாதுல்ல. கிராக்கர், மிஸ்டர் கிராக்கர். மிஸ்டர் கிராக்கர். ஓகே, அனிருத். ரோமியோ. ஓகே, இப்போ ஏன்லாம் கேட்க மாட்டீங்க? ஏன்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஒரு பேர் சொன்னா பேர் வச்சுக்கோ, அவ்வளவுதான். நம்ம கேள்விலாம் கேட்க கூடாது. ரஹ்மான் சார். மிஸ்டர் ரோமியோவா? இல்ல, ரஹ்மான் சார் வந்து எனக்கு யாருன்னா நசையா. I know he's very special to you. We'll talk about that. Yeah. And finally நம்மளோட current chief minister விஜய். ஹாப்பினஸ். எனக்கு நான் நிறையா வாட்டி சொல்லிட்டேன், நான் ஏன் 29ன்ற படம் எடுத்தேன்னா, நான் சின்ன வயசுலேருந்து நான் லேட் பட் எல்லாமே என் லைஃப்பில் லேட்டாக நடந்திருக்கு. ரொம்ப இன்ஃபீரியராக ஃபீல் பண்ணதெல்லாம் இருக்குது. என் தம்பி என்னோட ஹைட்டாக இருப்பான், லேட்டாக தான் நான் கேட்சப் பண்ணேன். அப்புறம் நான் சூஸ் பண்ணதே கிடையாது. நான் எடுத்த கோர்ஸு, ஸ்கூலு, டிகிரி, வேலை எதுவுமே நான் சூஸ் பண்ணதில்லை. அப்படின்னும் போது நான் திரும்பி பார்த்தேன்னா, நான் ஃபஸ்ட்டு எனக்கு என் சந்தோஷம் அப்படின்னு சூஸ் பண்ண ஆள் வந்து விஜய் சார். எனக்கு திரும்பி போய் பார்த்தேன். ஸோ அதனால ஹாப்பினஸாக தான் நான் பார்க்குறேன். மிஸ்டர் ஹாப்பினஸ். அவர் ஜெயிச்சா நம்ம ஜெயிச்ச மாதிரி இருக்கும், அவர் படம் ஜெயிச்சா நம்ம ஜெயிச்ச மாதிரி இருக்கும். வேற ஏதாவது பூசிட போறாங்கன்னு இல்லை, அதே மாதிரி தான். இப்போ பொலிட்டிக்கலி அவர் வின் பண்ணதும் அப்படி தான். ஒரு பெரிய
குரூப்பே வந்து பயங்கர ரிலீவ்டாக இருக்காங்க. ஏன்னா பிரெயினாக அணுகி ஒரு குரூப்பே ஓட் போட்டிருக்கு, ஹார்ட்டாக அணுகி ஒரு பெரிய குரூப் ஓட் போட்டிருக்கு. ஹார்ட் பிரேக்கிங் தான் ரொம்ப கஷ்டம். ஒரு மாதிரி சைலண்ட்டாக இருக்கும் இது நடக்காமல் போயிருந்தேன். ஏன்னா அவ்வளோ நம்பி ஒன்று பண்ணியிருக்காங்க. நிறையா கேள்விகள் அவங்களுக்கு இருந்தாலும் இல்லை, மனசு சொல்லுது பண்ணுவோம் அப்படின்னு பண்ணியிருக்காங்க. அது இல்லைன்னா இப்படி தான். இப்போ இந்தியா ஃபைனல் வரைக்கும் போயிட்டு அந்த ஃபைனல் தோத்துதுன்னா ஒரு மாதிரி அன்றைக்கி டேவே ஒரு நாசமாக போகும்ல, அது மாதிரி இல்லாமல் ஒரு பாசிட்டிவிட்டி இப்போ இருக்குது. அது எனக்கு தெரிஞ்சு மியூச்சுவலி ரெசிப்ரோகேட் ஆகி நல்லா போகும்னு நம்பிக்கிறேன். ஓகே, நீங்கள் யூ ஆல்வேஸ் ஹேட், எவ்வளோ பேர் தான் உங்களுக்கு சொல்லிக்கலாம் தெரியல, இட்லி சட்னி இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் சாங்ஸ். ஓகேவா, உங்களோட நிறைய பேர் வந்து ஷான் ரோல்டன் சாங் பார்த்தா நாங்கள் பேசிட்டு இருக்கிறப்ப இட்லி சட்னி சொன்னால் எல்லாரும் பார்ப்பாங்க, என்ன மாதிரி வாய்ஸ் என்ன மாதிரி சாங்லாம் பண்ணுங்க இட்லி சட்னி. ஏன்னா அதில் ஒரு லைன் வரும், வேர் யூ டாக் அபவுட் there is without duality there is no singularity and this is reality accept with dignity. இது வந்து நீங்க சொல்லுங்க, இது நம்ம திங்க் மியூசிக்ல ஆக்சுவலி இது வந்து பயங்கர ஃபன் சாங். இவர் கலக்கிருப்பாரு. எனக்கு அதுக்கப்புறம் ஒரு ஷுவரா ஹீரோ எல்லாம் ஆயிடுவாரோன்னு சடனா தோணுச்சு எனக்கு. அப்போ அவர் வந்து பயங்கர ஃபன்னா பண்ணிருப்பாரு. ஆனா இந்த பாட்டுல ஒரு பயங்கர சீரியஸ் மேட்டரை அசால்ட்டா சொல்லியிருப்பாரு. அப்போ எனக்கு அஃப்கோர்ஸ் ஷான் வந்து இவ்வளோ டீப் திங்கர், இவ்வளோ இது தெரியாதுல்ல நம்ம பேசுனதுல. பட் இங்க வந்து நம்ம பிஃபோர் த ஷூட் பேசுறப்பவே இருக்கு வந்து ஒரு பயங்கர ஒரு 360 டிகிரி வியூ ஒப்பீனியன் அபவுட் சொசைட்டி இருக்குன்னு தெரியுது. நம்ம தமிழ் சினிமா உங்களை அதுல உங்களோட இவ்வளோ ஒப்பீனியன்ஸ், ஏன்னா அந்த 4 லைன் டாக் அப் அதை பத்தி கொஞ்சம் பேசுங்க. கண்டிப்பா கண்டிப்பா. அண்ட் அதை தவிர நம்ம தமிழ் சினிமா அந்த அளவுக்கு அதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குதா அந்த டைவர்ஸ் 360 டிகிரி எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு? நல்ல கேள்வி இது. ஆக்சுவலா அதுக்கு முன்னாடி அந்த லைனை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதாவது உலகத்துல பிரச்சனை ஏன் வருதுன்னா நாமளும் மற்றதும் வேற வேற அப்படின்ற அந்த டூவல் நேச்சர் ஆஃப் திங்ஸ் இஸ் கிரியேட்டிங் ப்ராப்ளம்ஸ். பட் ஒரு லெவல்ல நாமளும் மற்றதும் ஒண்ணுதான் அப்படின்ற இடத்துல நமக்கு க்ளோஷர் கிடைக்குது. அதுக்காக எழுதின லைன் தான் அது. ஒருத்தங்க வந்து ஜீவாத்மா வேற பரமாத்மா வேறன்னு ஒருத்தர் சொல்லலாம், ஒருத்தர் வந்து ஒரே ஆத்மா தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம், ஒருத்தர் ஆத்மாவே இல்லைன்னு சொல்லலாம். இது எது இருந்தாலும் பசிச்சா சாப்பிடணும், தூக்கம் வந்தா தூங்கணும், உடம்ப கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும், நமக்குன்னு ஒரு டியூட்டிஸ் இருக்கு, அதை பண்றதுதான் லைஃப்ன்றதுக்காக தான் அதை எழுதுனேன். அதை முதல்ல சொல்லிடுறேன். ஸோ அது வந்து ஒரு ப்ராக்டிக்கலான ஆஸ்பெக்ட் ஆஃப் லைஃப். திஸ் இஸ் ரியாலிட்டி, அக்செப்ட் டிக்னிட்டின்னு. ரியாலிட்டி அக்செப்ட் பண்றதுல வந்து நம்ம சரி ஒத்துக்கிறேன்னு ஒத்துக்க கூடாது, ஆமா அப்படின்னு ஒரு டிக்னிட்டியோட ஒத்துக்கிறதுக்காக தான் அதை எழுதுனது. ஏன்னா நான் வந்து நிறைய விஷயத்த அக்செப்ட் பண்ண கஷ்டப்பட்டேன். நான் ஐ தாட் ஐ வில் க்ரோ அப், நான் வளரும்போது உலகம் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அப்படின்னு எனக்கு சில இது இருந்தது. பட் ஆனால் உலகம் அப்படி இல்லை. இப்போ இன்னைக்கு உலகம் வேற மாதிரி சில டைரக்ஷன்ஸ்ல போயிடுச்சு. அதை அக்செப்ட் பண்றது கஷ்டமா இருந்தது. நான் த வேர்ல்ட் தட் ஐ என்விஷன்ட் வேற மாதிரி இருந்தது. அதை நம்ம இன்னொரு இதுல பேசுவோம். பட் ஏன் சொல்ல வரேன்னா தமிழ் சினிமா தான் ஆக்சுவலா இதோட ஒரு லாஸ்ட் பில்லரா இருக்கு. தத்துவங்களுக்கும் கவிதைகளுக்கும் ஒரு நம்ம சமூக பார்வைக்கும் பொலிட்டிக்கலான இப்போ வந்து இப்போ வெற்றிமாறன் சாரோ இல்லை ஒரு மாரி செல்வராஜோ இல்லை இவரையுமே நான் ஏன் சொல்றேன்னா சமூகத்தை இவரு ஒரு லென்ஸ் வழியா பாக்குறாருல. வந்து அந்த பீச் சீன் இருக்கு, அதே பீச் தான், அதே காத்து தான், அதே வண்டி தான், எல்லாம் அதே தான். ஆனா அந்த சீன் ஏதோ வேற ஒரு யூனிவர்ஸ்ல நடக்கிற மாதிரி ஒரு டைரக்டரால பண்ண முடியுது அப்படின்னா அது ஒரு லென்ஸ். விஷுவலா அதே தானே, பெர்ஸ்பெக்டிவ் தானே, பெர்ஸ்பெக்டிவ் தான். ஸோ வந்து வேற ஒண்ணு இருக்குப்பா அப்படின்றது மற்ற ஊர்ல எவ்வளோ ரியலோ இல்லையோ தெரியாது. பட் ஐ ஹவ் பின் நர்ச்சர்ட். இன்ஃபேக்ட் எனக்கு சமூக பார்வையெல்லாம் சின்ன வயசுல கிடையாது. நான் ஒரு ரிபல். நான் தெருவில் வாசிச்சிருக்கேன் போயிட்டு. ஏன்னா கோவம் வந்துருச்சு, ஏன் இங்கதான் வாசிக்கணுமா அங்கதான் வாசிக்கணுமான்ட்டு விதண்டாவாதத்துல தான் நம்மளோட புரட்சி ஆரம்பிச்சது. ஆனா சினிமால நான் மீட் பண்ணேன் ராஜமுருகனோ இல்லை யுகபாரதி சாரோ, இவங்கெல்லாம் தான் எனக்கு கிட்டத்தட்ட என்னை வந்து நிறைய சேலஞ்ச் பண்ணாங்க. என் கூட ஒரு என்கேஜ்மெண்ட் பண்ணி டிஜே ஞானவேல் சார் அவங்களோட தான் பேசும்போது அவங்க நிறைய ஜேர்னலிசம் பண்ணியிருக்காங்க. களத்துல போய் நிறைய மக்களை மீட் பண்ணி நிறைய பொலிட்டிக்கலான விஷயங்களை கேதர் பண்ணி சமூக பார்வை அவங்களுக்கு ரொம்ப தெளிவா. ஸோ இவங்களோட பேசும்பொழுது என்ன ஒரு சமூக பொறுப்பாளனா மாத்துனதே சினிமா தான் கிட்டத்தட்ட. இப்போ நான் ஒரு இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டா இருந்திருந்தா நான் உண்டு, என் பாட்டு உண்டு, என் ரிலீஸ் உண்டு, ஒரு பப்ல போயிட்டு ஒரு 10 பேருக்கு வாசிச்சுட்டு திரும்ப பாடுங்கன்னு சொல்லிட்டு கத்திட்டு வந்திருக்கலாம். பட் என்ன ஒரு மனுஷனா ரியலைஸ் பண்ண வச்சது தமிழ் சினிமா. ஸோ அந்த நன்றி நான் இங்கதான் சொல்லணும். ஸோ அதனால இதை அலோவ் பண்ணுதான் நீங்க கேட்டீங்க. இதை நர்ச்சர் பண்ணதே தமிழ் சினிமா தான். தமிழ் சினிமான்றது எந்த லேயர்ல பேசுறோம் பத்தி இந்த இதே சினிமாக்குள்ள சினிமாவே மூச்சா நல்ல மனிதர்களா அவ்வளவு டைமண்ட்ஸ் நிறைய பேருக்கு. நான் இவர்கிட்டையும் சொன்னேன் நீங்க ஒரு டைமண்ட்னு. ஏன்னா இவரை மீட் பண்ற வரைக்கும் ஒரு கிரியேட்டரா எனக்கு இவர் மேல ஒரு பெரிய அபிப்பிராயம் இருந்தது. இவரை ரொம்ப பிடிக்கும். இவர் பேசுறது வெளிப்படையா பேசுவாரு, சம்டைம்ஸ் குதர்க்கமா தான் பேசுவாரு, அவர் ஒண்ணு நினைச்சு பேசுவாரு, அதுவா ஒண்ணு எடுத்துப்பாங்க. இப்படி எல்லாம் இருந்தா கூட இதை ஃபேஸ் பண்றது வந்து ரொம்ப கிரேஸ்ஃபுல்லா ஃபேஸ் பண்ணுவார். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா ஒரு ஸ்டுடியோல உட்காந்து இவரோட பேசும்பொழுதுதான் தெரியுது இவங்கெல்லாம் டைமண்ட்ஸ் அப்படின்னு. ஸோ டைமண்ட்ஸ் வந்து பாலிஷ் போட தேவையில்ல, தானா ஷைன் ஆயிடும். பட் அது இருட்டா இருக்கக்கூடாது.
நம்ம மக்களுமே கடந்த 10 வருஷத்துல சமூக விழிப்புணர்வுல கொஞ்சம் பெட்டரா இருக்காங்க. நமக்கு எது நல்லது, எது கெட்டது, எதை நம்ம சப்போர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்களே பார்த்துருப்பீங்களா அதை. ஸோ நம்ம சமூகமும் ஒரு விழிப்பு நிலைக்கு போயிட்டு இருக்கு. அது போகும்பொழுது போயிடுச்சான்னு கேட்டுட்டே இருக்கிறதுல விட நம்ம அந்த அதுக்கான வேலையை நம்ம செய்யலாம் அப்படிங்கிற இடத்துல தான் நான் இருக்கேன். ஸோ டுடே வாட் எவர் ஐ எம் பிகாஸ் ஆஃப் சச் சப்போர்ட். ஏன்னா ஒரு ஜெய்பீம் பண்ற டைம்ல நான் ஒரு மெஹந்தி சர்க்கஸ் தான் பண்ணியிருந்தேன். அதோட சரி நம்ம சினிமாவே க்ளோஸ் பண்ணிக்கலாம், போர் அடிக்குது வேணாம். ஏன்னா பெரிய ஹீரோஸ் பண்ண மாட்டாங்க நம்மளோட அந்த டைம்ல. ஏன்னா அவங்களுக்கு சில ப்ரையாரிட்டிஸ் இருந்தது, அவங்களுக்கு சில நகர்வுகள் இருந்தது. மியூசிக் மார்க்கெட்டே கொஞ்சம் கிட்டத்தட்ட அடி வாங்கி இருந்தது, அவ்வளோ மியூசிக் டைரக்டர்ஸ் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது எனக்குமே வந்து எதுக்கு நம்ம இப்படி இங்கே ஒரு வாய்ஸ் எல்லாம் இது இருக்கணும் அப்படின்னு சொல்லி பின்வாங்கின போது அப்போ சூர்யா சார் தான் வந்து இல்லை நீங்கள் இதை பண்ணுங்க, இது உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அப்படின்னு அவர் தான் சொன்னார். எங்கேருந்து அவுட் ஆஃப் த ப்ளூ வந்து அப்படி என்ன நம்ம மேலே அக்கறை அப்படின்னா இங்கே எல்லாரையும் வாட்ச் பண்ணுறாங்க அப்படின்னா இவன் கொஞ்சம் சும்மா இருக்கான் இவனை கொஞ்சம் இது பண்ணி விடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சைலண்டா நீங்கள் சொல்கிற அந்த பெரிய ஸ்டார்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதுனால தான் தமிழ் சினிமான்னு ஒன்று இருக்கு இன்னைக்கு. ஸோ அதனால ஐ தேங்க் எவ்ரிபடி இந்த ஜேர்னி. வெரி நைஸ். இன்ஃபேக்ட் ஐ வாண்ட் டு தேங்க் யூ ஃபார் ஒன் திங். பிகாஸ் நான் அந்த 2020 டைமில் நான் வந்து ஒரு பாட்டு இது வச்சுருந்தேன். நாய் லவர்ஸ்லாம் வந்து பிரியாணி சாப்பிட்றாங்கல்ல, அப்போ எனக்கு எப்பவும் பார்த்துட்டு இதுவும் அனிமல் தான் அதுவும் அனிமல் தான், நீங்கள் மட்டும் என்னடா நாய் வந்து பெட் லவர்னு டாக் ரொம்ப கொஞ்சறீங்க பட் மட்டன் பிரியாணி சாப்பிட்றீங்கன்ற ஒரு தாட் எனக்கு வந்துட்டே இருக்கும். அதை வச்சு ஒரு நான் பாட்டை இருந்தேன். வந்து ரோட்டில் வீட்டில் காட்டில் வாழற அத்தனை ஆடும் மட்டன் குருமா, உன்னோட வீட்டு நாயை டாக்னு சொன்னா மட்டும் உனக்கு கோவம் வருமா அப்படின்னு சும்மா ஃபுல்லாக அதை பற்றி எழுதி வச்சிருந்தேன் நான். அண்ட் அதில் வந்து தேர் இஸ் ஆஃப்கோர்ஸ் இன்டர்ட்வைன்ட் லைன் அபவுட் ஒரு சொசைட்டி பற்றி ஒரே 2-3 லைன்ஸ் இருக்கும். பட் மோஸ்ட்லி அ ஃபன் சாங். தன்னையே கலாய்ச்சிக்கிற பாட்டு தான். கரெக்ட். வெளியில பார்த்தா இதுக்கெல்லாம் ஒரு பாட்டு கூடியாடா அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். பட் அந்த இட்லி சார் வந்து நம்ம எதை பத்தி வேணா கொஞ்சம் போடலாம் போல இருக்கு ஜாலியா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இல்லை நிஜமா இட்ஸ் இம்பார்ட்டன்ட். இல்லை எதை பத்தி வேணா பாட்டு இருக்கலாம், எதை பத்தி வேணா படம் இருக்கலாம். அண்ட் பிகாஸ் யூ டாக்கிங் அபவுட் ஆஃப் பீட்ல ஐ ஆல்வேஸ் ஃபீல் லைக் இப்போ கூட ஆடைன்ற அப்புறம் எடுக்க முடியாதுன்னு தான் நான் நினைச்சிட்டு இருக்கேன் தமிழ் சினிமாவில். ஏத்துக்கவே முடியாது. நம்ம ஊர்ல ஒரு பெண் இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கிறாங்கன்றத ஏத்துக்கவே முடியாதுன்ற அசம்ஷன்ல தான் இன்னும் நான் இருக்கேன். 1000 ஸ்டோரி இருக்கு, 1000 இது இருக்கு, எல்லாத்தையும் விட்டுட்டு எக்ஸ்ட்ரீம்லி போல்ட் பர்சன் அண்ட் யூ ஆர் நாட் ஈவன் லைக் அ ரிபெல் மாதிரி கூட. மேபி தி ஆர் ரிபெல், நீங்க சாஃப்ட் ரிபெல் ரிபெல்ல அவரு இல்ல தெரியுது. ஆக்சுவலி இது ஆடையெல்லாம் பண்ணிட்டு நான் ரிபெல்லாம் ஏமாற்ற முடியாது. இது வந்து இப்ப கூட எனக்கு என்னமோ சாத்தியம் இல்லாத மாதிரி இருக்கு. எப்படி இது வந்து ஃபர்ஸ்ட் பாசிபிள் ஆச்சு? ஜென்ரலி இப்போ ஒரு சின்ன படம் பண்ணோம், ஃபர்ஸ்ட் டைரக்டரு நான் அப்ரோச் பண்ணாவே ஒரு இடத்துல நடக்கிற கதை, ஒரு க்ளோஸ் ஸ்பேஸ்க்குள்ளே நடக்கிற கதை, லொக்கேஷன்ஸ் கம்மி அப்படின்னா தான் ஈஸியாக இருக்கும் எக்ஸிக்யூட் பண்ண அப்படின்னும் போது அது ஒரு சாய்ஸாக அந்த மாதிரி ஒரு கதை பண்ணலாம் அப்படி தான் பேசிக்காக இருந்தது. அப்போ வந்து பொதுவாக இந்த மாதிரி ட்ராப்டு ட்ராமாலாம் பார்த்தோன்னா உயிரை வச்சு தான் இருக்கும் த்ரெட்டு. இதில் உயிருக்குலாம் ஒன்றும் ஆகாது. க்ளோஸ் டு ஸ்பேஸு, லாக்டு, வெளியே வர முடியாது இல்லாமல் ஆல் த டோர்ஸ் ஆர் ஓப்பன் தான், ஆனால் நீங்கள் நினச்சா வர முடியாதுன்ற மாதிரி ஒரு அது வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பட்டுச்சு. ஒரு நாள் நான் வந்து முகத்துக்கு சோப்பு போட்டிருக்கும் போது குழால தண்ணி வரல, அப்போ ஒரு பயம் வந்துச்சு எனக்கு. இப்போ என்ன பண்ண போகிறோம் எங்கேருந்துலாம் சரி, அதனால ஒரு அந்த ஸ்டேக்ஸை ஹையாக்கி இப்படி ஒரு சுச்சுவேஷன் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் பேசிக்காக இருந்த ஐடியா. அது ஸ்கிரிப்டாக இருக்கும்போது பர்த்டே ட்ரெஸ்ன்னு இருந்துச்சு. இந்த பிறந்த மேனின்னு சொல்லுவாங்களே தமிழில், அதுக்கு அந்த மாதிரி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. ஸோ அதனால அது மாதிரி ரொம்ப சிம்பிளாக பேசிக்காக தான் இருந்துச்சு. அண்ட் விஜய் கார்த்திக் இப்போ சினிமாட்டோகிராஃபர், ஜெயிலர், டாக்டர்லாம் பண்ணியிருக்காருல, அவர் தான் ஆடைக்கும் பண்ணார். அவருக்கு அது செகண்ட் ஃபில்மே ஏதோ மேதமனே அவர் பண்ண வேண்டியது. அவர் தான் சொன்னார் இது ரொம்ப ரொம்ப போல்டான ஒரு படம் அண்ட் ரொம்ப சேலஞ்சிங்கான படம், இது இந்த ஸ்டேஜில் பண்ணலைன்னா நம்ம இந்த கைண்ட் ஆஃப் ஃபில்ம் மேக்கர்னு முடிவு பண்ணிடுவாங்க, அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணவும் முடியாது, அதை இப்போ பண்ணால் கரெக்டாக இருக்கும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவரும் சொன்னதுக்கப்புறம் அந்த கால் எடுத்தோம். எனக்கு இருந்த சாய்ஸில் ஃபஸ்ட்டு அவங்கள கேட்கலாம்ல பல்னு கேட்டோம். அவங்க சினாப்சிஸ் அனுப்புனதுமே அவங்களுக்கு பிடிச்சிருச்சு, கதை கேட்டாங்க. எனக்கு தான் பயம் ஷூட்டிங் அப்போது கான்ட்ரவர்சி ஆக போகுது இல்லை ரிலீஸ் அப்போன்ட்டு. அதனால் ஃபோட்டோ ஷூட் ஃபஸ்ட்டு பண்ணுவோம், ஃபஸ்ட் லுக் விடுவோம், அதுக்கப்புறமா நம்மளை வேலை பார்க்க விட்டாங்கன்னா நம்ம படம் ஷூட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ ஷூட் மட்டும் பண்ணிவிட்டு நாட் ஃப்ரம் த டைரக்டர் ஆஃப் மேயாதமான் அப்படின்னு போட்டு தான் போஸ்டரே விட்டோம். ஓ அப்படியா? யூஸ்வலி ஃப்ரம் த டைரக்டர் ஆஃப்னு போடுவாங்கல்ல, இது ஃப்ரம் த டைரக்டர் ஆஃப் தான், ஆனா அது வேற மாதிரி இல்ல. அது மாதிரி எதிர்பார்க்க பாத்தீங்கன்னா உங்க எல்லா படத்துக்கும் அப்படிதான் பண்ணணும் தெரியல. நாட் ஃப்ரம் தான் வந்து குளு குளு வந்துருக்கும். குளு குளுக்கு வந்து பலர் மற்றும் சந்தானம் நடிக்கும் குளு குளு அப்படின்னு போடலான்னு இருந்தோம். இது சந்தானம் வச்சு அவரை சுத்தியே இருக்கிற படம் இல்ல, கரெக்ட், மற்றவங்களும் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ
ஸோ அதான் சும்மா சின்ன சின்னதாக ஐடியாஸாக யோசிக்கிறது தான். ஸோ அதனால தான் ஆடை பண்ணோம். எனக்கு அப்போவும் அனுராக் கஷ்யப் கால் பண்ணி பேசும்போது அதான் சொன்னார், இது எப்படி நீ இந்த தமிழ்நாட்டுக்குள்ள இந்த க்ரௌடுக்கு நடுவில் எப்படி உன்னால் இதை பண்ண முடிஞ்சது அப்படின்னு சொல்லி கேட்டு. அண்ட் ஜோக்கர் இருக்குல்ல ஹாலிவுட் படம், அந்த ஜோக்கரோட சினிமாட்டோகிராஃபரும் விஜய் கார்த்திகை ரீச் பண்ணி விஷுவல் பற்றிலாம் ரொம்ப ஸ்லாகிச்சு பேசி அவரோட ஷார்ட் டெக்குன்னு அவரோட வெப்சைட்டில் இந்த படத்தோட கிராப்ஸ் எல்லாம் ஷேர் பண்ண சொல்லி பண்ணதெல்லாம் நடந்துச்சு. ஸோ எல்லாம் விஜய் எடுத்த இனிஷியேட்டிவ் தான். பண்ணுன்னு சொன்னனால தான் பண்ண எல்லாம் பண்ணியிருக்கோம். அமேசிங், சூப்பர். ஆக்சுவலி இந்த ஸ்டோரி தெரியாமல் இருந்துச்சு, இன்ட்ரெஸ்டிங். பட் இந்த மாதிரி நம்ம அந்த ஆஃப் பீட் படங்கள் எடுக்கிறப்போ தெர் இஸ் திஸ் ஆல்சோ, இவர் பண்ண அந்த ஜெய்பி மாதிரியோ இல்லை பவர் பாண்டி மாதிரியோ தெர் இஸ் சூப்பர் ஸ்டோரி. பட் ஏதோ இப்போ பவர் பாண்டின்னு ஒன்று தனியாக அவுட்ஸ்டாண்டிங் படம், பட் ஏதோ அந்த இடத்துல ஒரு தனுஷ் அப்படின்ற ஒரு லேயர் வந்ததுனால அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பேர் கிடைக்குது. ஜெய்பீம்னு ஒரு விஷயம் அவுட்ஸ்டாண்டிங் மூவி, பட் அதில் ஒரு சூர்யா அப்படின்ற ஒரு பேர் வந்ததுனால அது ஒரு எக்ஸ்ட்ரா பேர். இந்த தேவை வந்து ஓடிடி டைப்ல மாறிக்கிட்டு இருக்கா, கம்மியாயிட்டு இருக்கா, அதிகமாயிட்டு இருக்கா? இல்லை, இப்போ எனக்கு தெரிஞ்சு பிக்கர் நேம்ஸ் வரும்போது தான் விற்கிறதுக்கே கஷ்டமாக இருக்குன்னு நினைக்கிறேன். நீ கண்டென்ட்டு தான் இப்போ ஃப்ரண்ட் லைனில் இருக்கதான் நான் பார்க்குறேன். மேபி இன்ஃபேக்ட் தேட்டருக்களுக்கு கூட எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போது சிறை மாதிரி படம் வந்து அதில் ஒரு 2 புதுமுகங்கள் தான் அந்த சின்ன பசங்க. விக்ரம் பிரபு சார் தான் அதில் கொஞ்சம் நோ நேம். பட் அந்த படம் என்ன மாதிரி ஒரு படமாக பண்ணுச்சுன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த யூத்தில் நீங்கள் அதுக்கு முன்னாடி எங்கே பார்த்துருப்பீங்க. பட் முட்டைக்கலக்கி 2 கல் ஒரு கொத்து ஒரு கலக்கி மாதிரி அதில் அவர் கரெக்டாக படம் ரிலீஸ்க்கு முன்னாடியே அதில் நடித்த எல்லாரையுமே கொண்டு போய் சேர்த்துட்டாரு. படம் பார்க்க வரும்போது அவங்களுக்கு ஃபெமிலியரா இருந்தாங்கல்ல. யூத்துன்றதே வந்து ஏதோ ஒரு படத்தோட சீக்வல் மாதிரி நினைச்சிட்டா. அந்த அளவுக்கு கண்டென்ட் நிறைய கொடுத்து அவங்க அந்த வேர்ல்டே வந்து ஏற்கனவே எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்த்துட்டார்ல. அது மாதிரி கண்டென்ட் தான் எனக்கு தெரிஞ்சு இப்போ மார்க்கெட்டிங் நல்ல கண்டென்ட் தான் மார்க்கெட்டிங்கே பண்ண முடியும். இல்லைன்னா நீங்க எவ்வளோ பெருசாக்குனீங்கனாலும் அவ்வளோ தூரம் திருப்பி அடிப்பாங்க. ஏன்னா நிராயுதமா நிற்கணும் நீங்க. ஏன்னா பெரிய ஸ்டேஜ் செட் பண்ணி எல்லா லைட்டையும் போட்டு நடுவில் பின்லாடனுக்கு அட்ரஸ் கேட்கும் போது பின்னாடி பக்கம் இருக்கிற ட்ரெஸ் மாதிரி இருந்துச்சுங்க கண்டென்ட். அது கண்டென்ட் பிளஸ் ப்ராப்பரான ஒரு கேன்வாஸும் பண்ணணும். வெறும் கண்டென்ட்டும் மட்டுமே கூட போய் சேர முடியாது. இல்லதான் இவர் சொன்ன மாதிரி அது ஒரு பசில் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் இந்த மாதிரி நிறைய படத்துல இருந்திருக்கிறதுனால, இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து லாஸ்ட் சம்மர் ரிலீஸ் ஆச்சு. யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க அந்த படம் அவ்வளோ பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும். ஸோ தி ஐடியாவாகவே ப்ரொடக்ஷனில் என்ன டிசைட் பண்ணாங்கன்னா, டைட்டிலு டீசரு இது மாதிரிலாம் எதுவும் விடாமல் இந்த கேரக்டர்ஸை நம்ம காட்டிடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ விட்டாங்க, ஒரு 4 நிமிஷம் வீடியோ. இந்தியாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி, ஆமாம், அவங்க ஸ்ரீலங்காலேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்ற ஒரு சின்ன வீடியோவிலேயே அந்த கேரக்டர்ஸை பிடிச்சிருச்சு. ஸோ அந்த வீடியோ ரியலி ஹெல்ப்டு. இட் ஓப்பன்ட் அப் அ லாட் ஆஃப் அவென்யூஸ் ஃபார் த ஃபிலிம். நான் என்ன நினைக்கிறேன்னா, பொதுவாகவே வந்து கண்டென்ட் நல்லா இருக்கணும். இவர் சொன்ன மாதிரி மார்க்கெட்டிங்கும் பிளேஸ் அ ரோல். பட் ஒரு லவபிளான வேர்ல்ட்ஸ் அண்ட் கேரக்டர்ஸ் கிரியேட் பண்றது தான் சேலஞ்சிங்கா இருக்கு. இப்போ வந்து இப்போ வாலி வந்த டைம்ல ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்.ஜே. சூர்யா சார் வந்து வாலி வந்து ஒரு எல்லாரும் தியேட்டர்ல போய் ஒரு முகம் சொல்லிக்காம பார்க்க முடியாது அந்த படத்தை. அந்த மாதிரி ஒரு தீமை அவர் ரொம்ப லவபிளான அப்ரோச்சபிள் யூனிவர்ஸா உருவகப்படுத்தினது இருக்குல்ல, அங்கதான் அந்த சக்சஸ் வருது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தியேட்டரோ ஓடிடியோ தட் பர்டிகுலர் திங் ஹஸ் நாட் சேஞ்ச்ட். பீப்புள் வாண்ட் சம்திங் நியூ, பட் நாட் சம்திங் அன்ரிலேட்டபிள் ஆர் டிஸ்டன்ட் ஆர் சம்திங் தட் பேசிக்கலி. ஏன்னா நீங்க காசு கொடுத்துட்டு போயிட்டு ஒரு சஞ்சலப்படுறதுக்காக நீங்க போயிட்டு தியேட்டருக்கு போக மாட்டீங்கல்ல. அதை பண்ணாமல் இருந்தாலே அந்த படங்கள் வந்து ஏத்துக்கப்படும். ஆனா அப்படி இருக்கிற பட்சத்துல ஏன் இவ்வளோ ஆக்ஷன் ரத்தம் ஓடுது? ஆக்ஷனே அவங்க ஃபன்னா ஆயிடுச்சு. அவங்களுக்கு அவங்கள டிஸ்டர்ப் பண்ணல. ஆக்ஷன் வந்து அவங்க என்ஜாய் தான். இல்ல கேம்ஸ்ல எல்லாம் வந்து கவுண்டர் ஸ்ட்ரைக் மாதிரி கேம்ல எல்லாம் அப்படி ஒண்ணு இருக்குல்ல. ஏன்னா ஆக்ஷனை வந்து ரியலா காட்டினா அப்படி பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அதை வந்து வேற மாதிரி ஒரு சும்மா படத்துக்காக சினிமா சேக்காக தான் இப்படி இருக்குன்றது ஓகே. பட் ரியல் வயலன்ஸ் வந்து ரொம்ப தத்ரூபமா காட்டுற சிட்டி ஆஃப் காட் மாதிரி எல்லாம் பார்க்க முடியாது குழந்தைங்களால. இன்னொன்னு இன்னைக்கு ப்ரூட்டலா க்ரூடா கொடூரமான வயலண்ட் வீடியோஸ்லாம் நெட்ல இருக்கு. நீங்க எங்க பார்த்தாலும் சிசிடிவி கொடூரமான விஷுவலை வந்து அவங்க பார்த்து அவங்களுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு மறந்துருச்சு. ஸோ ஆக்ஷன் படமாக அது திரும்ப மெயின் ஸ்ட்ரீமாக ஸ்க்ரீனில் திரும்ப பார்க்கும்போது அவங்களுக்கு அது ஒரு அட்ரினலின் கொடுக்குது. அதனால அவங்க அதை வரவேற்கிறாங்க திரும்ப. அண்ட் இதை ஜட்ஜ் பண்ணுறது ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குல்ல. ஒரு சைடில் துரந்தர் மாதிரி ஒரு க்ரூட் பயங்கர ப்ராபபிலி அந்த மாதிரி ஒரு வயலண்ட் மூவி நம்ம ரீசென்ட் பாஸ்ட்ல அட்லீஸ்ட்
கோரி அது கோரி. அது ஒரு சைட்ல வந்து ஐ மீன் ஐம் நாட் கம்பேரிங் தி ரெண்டும், பட் ஐம் சேயிங் யாருமே எதிர்பார்க்காம யூத் எதுவுமே இல்லாம சிம்பிளா ஒரு டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி யூத் மாதிரி ஃபீல் குட் ஸ்டஃப் ஓடிட்டு இருக்கு. இது வெறும்னா இதோட ஆம்பிளிஃபிகேஷன் ஃபேக்டர் இருக்குல்ல, அது வந்து வெறும்னா ஒரு ஸ்டார் வந்து மல்டிப்ளை பண்ணிடுறாரான்னு கேட்குற அந்த ஓவரால் ரிசல்ட். இப்போ பெரிய பெரிய ஸ்டார்ஸ்க்காக பண்ணப்படுற அப்படின்னா சில படங்கள் அந்த டிசைர் ரிசல்ட் என்ன, இப்போ ஒரு ஸ்டார் சேஸ் வந்து எனக்கு இதெல்லாம் வந்தா வச்சாதான் என் ஃபேன்ஸ் ஒத்துப்பாங்கன்னா அவங்க ஒரு நம்பிக்கையில சொல்றாங்க. இப்போ இதோட டேட்டா யாரு இருக்கு, இதை ஏதாவது ஒரு கம்பெனி ஸ்டடி பண்ணிச்சா எதுவும் தெரியாது. வி சிம்பிளி டேக் தேர் வேர்ட் ஃபார் இட். இப்போ நான் ஒரு படத்துல ஏன் இல்லை அப்படின்ற டெசிஷன் இருக்குல்ல, அப்படின்றதே வந்து இந்த சோ கால்டு இன்னும் அந்த ஸ்டார்லாம் டிசைட் பண்றாங்களா யார் மியூசிக் டைரக்டர்? ஆஃப் கோர்ஸ் why won't they decide? ஆமா, டெக்னீஷியன்ஸ் யாரு டிசைட் பண்ணுவாங்க? ஓகே, பட் மியூசிக் டைரக்டர் ஐ தாட் இஸ் predominantly a director's choice இல்லையா? இன்னைக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இப்போ இந்த மாதிரி படத்துக்கு அப்படி இருக்காது. இப்போ வந்து ஒரு பெரிய ஸ்டார் வராருன்னா அண்ட் we have to respect the concerns. ஏன்னா அவருக்கு ஒரு பெரிய ஃபேன்ஸ் இருக்கு. இப்போ அவருக்கே படம் பண்ண வேணாமா இருக்கும், ஆனா ரசிகர்களை நம்ம டிசப்பாயிண்ட் பண்ணிடக்கூடாது இல்ல அப்படின்ற இடத்துக்கு வரும்பொழுது அவங்க வந்து அவங்களுக்கு தோன்ற சில விஷயத்தை வச்சு இவங்க இந்த டெசிஷன் எடுக்கிறாங்க. அந்த எல்லா டெசிஷனும் ஆனா நம்ம ரிசல்ட்டுக்கு அப்புறம் ஸ்க்ரூட்டினைஸ் பண்றது இல்ல, இது சரியான டெசிஷனா, வை சம்திங் ஒர்க்ஸ் அண்ட் டசன்ட் ஒர்க், ஆளாளுக்கு ஒன்னு சொல்லலாம். பட் இட் ஹாஸ் டு ஹேவ் சம் லாஜிக்கல் பேசிஸ் இல்லையா? எது ஒர்க் ஆயிருக்கு, ரொம்ப நாளா இது ஒர்க் ஆகுதுன்னு பார்க்க மாட்டாங்க யாருமே. இப்ப நான் ஒரு ஸ்டாரா இருந்தா என்னால புரிஞ்சுக்க முடியுது அந்த ட்ரெபடேஷன். ஏன்னா when so much is riding on me, எனக்கு வந்து ஏதோ ஒன்று தோணுது, என் மனசுல ஏதோ ஒரு பட்சி சொல்லுதுன்னு நான் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ஏன்னா லாஜிக்கலா இது எதுவுமே நடக்க முடியாது. ஏன்னா so many big films should not fail then. How are they failing? அப்படின்னு அவங்க வேலையை பார்க்க விடலாம் இல்லையா? இப்போ யாரு கொடுக்கறது, இப்போ எதெல்லாம் மெரிட்ல இருக்கு, எதெல்லாம் வந்து பர்செப்டிவ் வேல்யூனால வந்து பெருசா பேசுறாங்கன்றத யாராவது கண்ட்ரோல் பண்றாங்களா இன்னைக்கு? இல்ல. ஆனா ஒரு ஏவிஎம் ஸ்டுடியோஸோ ஒரு இந்த மாதிரி ஸ்டுடியோ சிஸ்டம்ஸ் இருந்த போது இது மேல ஒரு கண்ட்ரோல் இருந்தது. சினிமாக்காரங்களுக்கும் ப்ரொடியூசர்ஸ்க்கும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கும் ஓரளவுக்கு கண்ட்ரோல் இருந்தது. அந்த கண்ட்ரோல் நல்லதா கெட்டதான்றது டிபேட்டபிள். பட் ஐ கரண்ட்லி ஃபீல் தட் இட்ஸ் அ கேம் ஆஃப் சான்ஸ். இப்ப சசி சார் வந்து ஸ்டோரிஸ் ஃபேமிலி பண்ணிருக்கலாம்னா இவ்வளவு பெரிய படமா இருக்காது நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த கிரெடிபிலிட்டி அந்த கேரக்டருக்கு அவர் தான் கொண்டு வந்தாரு. இட்ஸ் ஆல்ரெடி ஒர்க்கிங். ஆனா when you are saying 100 கோடி 200 கோடி 300 கோடின்னு சொன்னா யூ நீட் மோர் ரீசன்ஸ், யூ நீட் மோர், இன்னும் நிறைய விஷயம் தேவைப்படுது அதை ஜஸ்டிஃபை பண்றதுக்காக இருக்கும். ஆனா அதெல்லாம் வேலிட் ரீசனான்றது டிபேட்டபிள். வாட் ஐ திங்க். இன்ட்ரெஸ்டிங். இப்போ நீங்க ரெண்டு கிரியேட்டர்ஸ் இருக்கிறதுனால நான் ஒரு சும்மா ஒரு ஐ வாண்டட் டு ட்ரை திஸ் ரைட். ஏன்னா ஆப்வியஸ்லி நீங்க வந்து நிறைய கதை கேட்டிருப்பீங்க, இவர் ஆப்வியஸ்லி நிறைய கதை எழுதுறாரு. இந்த ஒன் லைன்ல ஸ்டோரி சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி நான் வந்து சும்மா ஒரு ஒன் லைன் சொல்றேன், அதுதான் ஸ்டார்டிங் ஆஃப் த ஸ்டோரி. நெக்ஸ்ட் லைன் நீங்க சொல்ல போறீங்க, நெக்ஸ்ட் லைன் நீங்க ரெண்டு பேர் தான் விளையாட போறீங்க. நான் சைட்ல நீங்க இன்வால்வ் ஆகுங்க. இல்ல நீங்க அந்த அடுத்த ரவுண்ட் நீங்க திரும்ப வாங்க உள்ள லூப்ல. சரி, ஓகே ஃபைன். ஆனா அந்த அளவுக்கு எந்த அளவுக்கு இந்த அளவுக்கு இருக்கு மத்த சரி ட்ரை பண்றேன். ஓகே, ஹீரோ வந்து ஃப்ளைட்ல போயிட்டு இருக்காரு, டர்புலன்ஸ் வந்ததும் அவருக்கு ஒரு வியாதி இருக்கு, பேனிக் ஆச்சுன்னா அவர் வந்து ஸ்க்ரீம் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. ஓகே, ஸ்க்ரீம் பண்ண ஆரம்பிக்கிறாரா? ஸ்க்ரீம் பண்றாரு. திடீர்னு அவரோட பெட்ல எழுந்துக்கிறாரு வீட்டுல. இது ஒரு கனவு. அங்கேருந்து டைரக்டா போயிட்டு சாமி கிட்ட முன்னாடி நிக்கிறாரு. பார்த்தா அவர் ஒரு ஹனுமார் பக்தர். டக்குன்னு பார்த்தா இப்படி ஒரு வெளியே அந்த போட்டோல இருந்து வெளியே வந்து ஹனுமார் வந்து நிக்கிறாரு. ஹனுமார்கிட்ட இவர் கேட்குறாரு, இந்த மாதிரி எனக்கு ஒரு கனவு வந்துச்சு, நான் ஒரு ஃப்ளைட்டில் போயிட்டுருக்கேன், திடீர்னு டர்புலன்ஸ் ஆகுது அப்படி சும்மா பெரிய சத்தம் கேட்குது. ஜன்னலுக்கு வெளியே பார்த்தா ஒரு ஃப்ளைட் கிராஷ் ஆகி கிடக்குது. அப்போ தான் கிராஷ் ஆகுது. கஷ்டப்பட்டு ஃப்ளைட்லேருந்து வெளியே கொண்டாந்து திரும்ப ஃப்ளைட்டுக்குள்ளே கொண்டு வந்து விட்றீங்க. அதான் ஃப்ளைட் கிராஷ் ஆச்சா. ஸோ அந்த டெப்ரிலாம் வந்து பறந்து இந்த பக்கம் வந்துட்டு இருக்கு. ஹனுமார் வந்து சிரிச்சுட்டே பார்த்துட்டு இருக்காரு. அப்போ சொல்றாரு, ஹனுமான் நீ தானே என்னை காப்பாத்தேன் அப்படின்னு இவர் கேட்ட உடனே ஹனுமான் வந்து என் மேலே ஏறிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்பார்ட்மெண்ட்லேருந்து பறந்து மேலே போயிடுறாரு டெப்ரிலேருந்து இவரை காப்பாத்துறதுக்கு. திரும்ப டர்புலன்ஸ் பயங்கரமா இருக்கு. அங்க சடனா பார்த்தா சைட்ல பார்த்தா முருகர் வராரு. டேய் நீ ஏன் பக்தன்றடா, சடனா எப்படி அனுமாரோட போயிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்செட் ஆகி திட்டிட்டு இருக்காரு. இல்ல டொமஸ்டிக்னா நான் முருகர், இன்டர்நேஷனல்னா அனுமாரு அப்படின்னு சொல்றாரு. ஓகே, அப்ப வந்து கேக்குறான், பை த வே ஹனுமான் நான் சொல்லவே இல்லையே எங்க போனோன்னு. ஆமா ஆப்வியஸ்லி நீ காட், உனக்கே தெரியும்.
நம்ம வந்து இப்போ வந்து வெளிநாட்டுக்கு போயிடலாம் வேற ஏதாவது ஒரு நாட்டுக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பாரிஸ்க்கு போகிறோம், அதுதான் நம்ம டெஸ்டினேஷன் அப்படின்னு சொன்னோடனே முருகர் வந்து தலையில் அடிச்சுக்கிட்டு அப்படியே சைடில் போயிடுறாரு, மயிலில் சைடு வாங்கி. இதோட நிறுத்திக்கலாம். இல்ல இதுக்கப்புறம் நீங்க பண்ணுங்க. இது வந்து ரிலீஜியஸ்ல இருந்து லவ் ஸ்டோரியா மாத்துறீங்க இப்போ ஒரே மூல. ஓகே, அப்படி முருகர் போயிட்டே இருக்கிறப்ப டக்குன்னு வள்ளி தேவன் அங்க வந்துடுறாங்க. வந்து பார்த்துட்டு ஏய் நீ என்ன சொல்றது, நான் சொல்றேன் நீ கேளு, ஒண்ணு நீ சொன்ன நான் ஏன் கேட்கணும் அப்படின்றப்ப டக்குன்னு ஒரு லவ் சாங் வருது. முருகர் வள்ளி தேவன் அப்படியே ஒரு ரொமான்டிக் சாங். பயங்கர போங்க ஸ்டோரி, சம்பந்தமே நம்ம இதோட சார் இவ்வளவு நம்ம என்ன சொல்றோம். நான் நினைச்சேன் ஒரு மயில்ல உட்காந்து அவர் ஒரு பக்கம் டிராவல் பண்ணிட்டு இருக்கிறாருன்னு போறீங்க. சூப்பர், டன். இப்போ நம்ம வந்து ஃபைனலா உங்களுக்கு 2 பேருக்கும் ஒரு காமன் கொஸ்டின். நீங்க 2 பேரும் வந்து உங்களோட அந்த கதையை முடிச்சிடலாமா? டன், ஐ அம் ரெடி. இல்ல அந்த மயில் அப்ப வந்து வழியில கத்துது. ஏன்னா கீழே இருந்து யாரோ ஒரு செங்கலை தூக்கி எறிஞ்சிருக்காங்க, மயில் காலில் பட்டுருச்சு. படத்தோட டைட்டில் வருது மயில் கல் அப்படின்னு. இப்பதான் படம் பேரே போட்டுருக்கோம். படம் பேரே போட்டுருக்கோமா? மைல் ஸ்டோன். சூப்பர், டன். ஓகே, ரெண்டு சேம் கொஸ்டின் டு போத் ஆஃப் யூ. நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஏதோ மாத்தி இவரை ஃபர்ஸ்ட் கேட்கறேன், அப்புறம் மாத்தி கேட்கறேன். ஸோ தட் ஒருத்தருக்கே டைம் நிறைய கிடைக்கிற மாதிரி இருக்கும். உங்க லைஃப்ல இனிமே 3 பாட்டு தான் ஃபுல்லாவே கேட்கணும்னா எந்த 3 பாட்டு கேட்பீங்க? ஓகே, வெரி டிஃபிகல்ட், பட் இருந்தாலும் சொல்றேன். இந்த 3 பாட்டுல நான் வாழ்ந்துருவேன் கண்டிப்பா. சுந்தரி கண்ணாளர் சேதி பை இளையராஜா சார், குன்ஃபயா குன் பை ஏஆர் ரஹ்மான் சார், அதுக்கப்புறம் வந்து விஷ் யூ ஆர் ஹியர் பை பிங்க் ஃப்ளாய்ட். இந்த 3 பாட்டு போதும். பயங்கரமா இருக்கு. எனக்கு பிலாசபிக்கெலாம் வந்து மயக்கமா கலக்கமா, அப்புறம் வீரையில் வர பூங்காற்றிலே உன் சுவாசத்தை, அது லவ் பேத்தோ, என்ன பேத்தோல சொல்லாம தான் மெலங்கலிக் ப்ளூஸ். ஆமாம், அதுக்கப்புறம் உள்ளத்தின் நல்ல உள்ளம் கர்ணன். இது 3 இருந்துச்சுன்னா போதும், எவ்வளவு குத்து வாங்கினாலும் நம்ம கும்முன்னு இருக்கலாம். இன்னும் ஒரு பாட்டு ஆட் பண்ணிக்கலாமா? தூங்காதே தம்பி தூங்காதே வந்து என்ன எழுப்புன ஒரு பாட்டு. ஆமா, அந்த மயக்கமா கலக்கமா பாட்டுல எது உங்களோட ஃபேவரட் லைன்? உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. ஜாலியா போனா நினைச்சு பார்க்கலாம், சந்தோஷமா இருக்கலாம். ஓகே, தமிழ் படம் பார்க்காத, இது வரைக்கும் தமிழ் படமே பார்க்காத ஒருத்தர், ஆனா மூவி லவர், ஃபர்ஸ்ட் எவர் டைம் ஒரு தமிழ் படம் பார்க்க போறாருன்னா அவருக்கு என்ன படம் ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க? அவர் என்ன வயசுக்காரரு, அவர் என்ன 35 வயசுன்னு வச்சுக்கோங்க. எந்த கண்ட்ரில இருந்து வராரு? நைஜீரியா. ஓஹோ, அவருக்கு வந்து கமர்ஷியல் படமாவே சொல்லிடலாமா? உங்க பதில் தான். கில்லி பார்க்க சொல்லலாம் அவரை. கில்லியா? நீங்க 25-year-old கேர்ள் ஃப்ரம் நார்வே. ஓகே, ஹேராம் படம் காட்டுவேன் கண்டிப்பா. ஏன்னா அது ஒரு படமா எப்படி கமல் சார் மாத்தினாருன்னு இன்னி வரைக்கும் எனக்கு புரியல. ஆக்சுவலா அவ்வளோ ஒரு ரொம்ப காம்ப்ளிகேட், ஒரு மைண்டுக்குள்ள நடக்கிற ஒரு விஷயத்த வந்து அப்படி எடுத்து வைக்கிறதுன்றது பெரிய பெரிய அந்த கதைக்களமே ரொம்ப இம்பாசிபிள் டு திங்க் ஆஃப், பாசிபிள் டு எக்ஸிக்யூட். ஓகே, ஷான் அஃப்கோர்ஸ் வந்து 29ல போட்ட பாடல்கள் தவிர ஷான் இது வரைக்கும் போட்ட பாடல்களில் ஒரே ஒரு பாட்டை மட்டும் நம்ம 29க்கு யூஸ் பண்ணிக்கலாம்னா எந்த பாட்டா இருக்கும்? தலகோதம் இளங்காத்து. நான் சொல்லியிருக்கேன் இன்ஃபேக்ட் அவர்கிட்ட. ஆமா, அவர் சொன்னதுதான் தலகோதம் இளங்காத்து. ஆக்சுவலா எழுதா கதையை கூட நான் வைக்கலாம். எதுக்கு பதிலான கேட்கறது அந்த சாங் இன்சல்ட், அதனால நான் கேட்க மாட்டேன். ஆமா, எதுக்கு பதிலான்றதுல, பட் இஃப் we could use one more song, எழுதா கதையோ மேபி I could have used. Beautiful. Okay, recent timesல நீங்க பார்த்த டாப் 3 performances in a movie, male female both. Recent times னு சொன்னதனால 29ல இருந்தே சொல்றேன். பிரீத்தி அசரானி எல்லாருக்கும் தெரியும், நான் சும்மா தான் உருட்டுக்காக தான் சொன்னேன். அது ஒண்ணு வந்து நம்ம எலிமினேட் பண்றோம். பயங்கரமான பர்ஃபார்மர் அப்படின்னு இருந்தா கூட எனக்கு 29ல அந்த ஃப்ரெண்ட் வந்து பேசுவார்ல, நம்ம அவினாஷ் பண்ணிருப்பாரு, அந்த சீன் எழுதுனதும் சரி அந்த பர்ஃபார்மன்ஸும் சரி, இட் ரியலி ஷுக் மீ அப். அவ்வளோ சூப்பர் டேலண்ட் அவர் அவினாஷ். ஐ விஷ் ஹிம் ஆல் தி பெஸ்ட். இந்த படத்துக்கு அப்புறம் எப்பயுமே சூப்பரா, முன்னாடி பண்ண படங்கள்லாம் கூட செம்மையா பண்ணியிருப்பாரு. அவருக்கான டைம் வருதுன்னு நினைக்கிறேன். அது ரொம்ப பேசப்படுற ஒரு கேரக்டரா கண்டிப்பா இருக்கும். ஸோ அது ஒண்ணு. ரெண்டாவது வந்து நான் ரீசெண்டா என்னென்னமோ நிறைய முன்ன பின்ன பார்த்துருக்கேன் படங்கள், ஒரு டைம் லைன்ல பார்க்கல. யோசிச்சுட்டு இருக்கேன், அதுக்குள்ள யூடிக்கு போகணும். ரீசெண்ட் டைம்ல படங்களே இப்போ அதிகமா பார்க்கல, இந்த ஷூட் ஆரம்பிச்சது. அதுவும் ஒரு காரணம். முன்னாடில இருந்து சொல்லலாமா? சொல்லுங்க. ஓகே ஃபைன், எனி டைம், ஆல் டைம் மாத்திக்கலாம். மனோகரால வந்து சிவாஜி சார் இழுத்துட்டு வருவாங்க ஒரு கைதி மாதிரி.
ஒரு அந்த அவர் பேசுற அந்த பெரிய டைலாக் கலைஞரோட வசனம் அது. அது வந்து லிட்டரலி நான் ஒரு எத்தனை வாட்டி பார்த்துருப்பேன்னு எனக்கே தெரியுது. அவ்வளோ ஒரு ஆசம் பர்ஃபார்மன்ஸ் அது ஒன்று. அதுக்கப்புறம் ஹேராம் படத்துல வந்து கமல் சார் வந்து அந்த ஒரு, ஏன்னா அது வரைக்கும் நம்ம அந்த மாதிரி அவரை பார்த்துருக்க மாட்டோம். ஒரு ட்ரபிள்டு மேனா நீங்க வந்து அவரை பார்த்துருக்க முடியாது. மகாநதியில மேபி தேர் ஆர் ஃபிளாஷஸ் ஆஃப் இட். பட் அவரோட ஒய்ஃபை வந்து செத்ததுக்கு அப்புறம், ராணி முகர்ஜியோடைய டெத்துக்கு அப்புறமா அந்த நைட்டு நடக்கிற விஷயங்கள், காலையில நம்ம என்னடா பண்ணிட்டோம், நம்ம ஒரு கொலைகாரனா, அவர் சொல்லுவார் ஒரு டைலாக்ல வந்து, நான் ஒரு ஐம் நாட் அ மேன் லைக் திஸ் சார், ஐம் அ சிவிலியன் அப்படின்னு சொல்ற அந்த, ஏன்னா என்னடா நான் கொலை பண்ணிட்டேனான்னு நம்ப முடியாத ஒரு இது ஒரு பக்கம், என்னெல்லாம் ஒரே ராத்திரியில நடந்துருச்சுன்றதோட கணம், அதுல வர தடுமாற்றம், அது அவ்வளவு பியூட்டிஃபுல்லா பர்ஃபார்ம் பண்ணிருப்பாரு. அவரோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் இந்த 3 performances. அமேசிங். நான் பயங்கர கமல் ரசிகன் சொன்னால எனக்கு அப்படியே ஆப்போசிட்டா மகாநதியில கமல் சார். நான் ஏன் தெரியுமா ரீசெண்ட் டைம்னு சொன்னேன், இதுதான் காரணம். ஏன்னா யூ ஆல்மோஸ்ட் கோ பேக் டு கமல் சார் ஆல்மோஸ்ட் 30 வருஷம் கூட ரீசெண்ட் தானே. மகாநதி ஏன் சொல்றேன்னா, இப்போ கமல் சார் வந்து எல்லா கேரக்டர்ஸ் பண்ணும் போதும் அது கமல் சார் இல்லை வேற ஏதோ ஒரு கேரக்டரா பண்ணிட்டு இருக்காருன்றது தெரியும். மகாநதி மட்டும் சப்போஸ் கமல் சார் நடிக்க வரல, ஒரு ஃபேமிலி மேனா ஒரு வேலையில இருந்து ஒரு பண்ணிட்டு இருக்காருன்னா எப்படி இருக்கும்ன்ற மாதிரி இருக்கும் பார்க்க. எனக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக தெரிஞ்சது. அது ரொம்ப யூனிக்காக எனக்கு ஃபீல் ஆச்சு. அப்புறம் படமாவே எனக்கு பிடிக்கும்னால பர்சூட் ஆஃப் ஹாப்பினஸ்ல அது ரொம்ப மூவிங் ஆனது. ரீசெண்டான நான் அனோரான்னு ஒரு படம் பார்த்தேன். அந்த படத்துல அவங்க பேர் தெரியல, அதுல ஃபீமேல் லீடா பண்ணிருக்காங்க. ஏன்னா நீங்க அந்த கேரக்டருக்கு டுவர்ட்ஸ் த எண்டு நீங்க ரூட் பண்ணி அவங்க அழும்போது நீங்க அழுவீங்களான்னா வாய்ப்பே இல்லை. ஏன்னா அப்படி ஒரு ஸ்டார்ட் இருக்கும் அந்த படத்துல அந்த கேரக்டருக்கு. எண்டு வந்து எனக்கு என்னவோ பண்ணிச்சு. இந்த படத்தை இது வரைக்கும் பார்த்தவன் எல்லாரையும் செருப்பு பிய அடிக்கிற மாதிரி ஒரு எண்டு. கூட சேர்ந்து நம்மளும் அழுது ஆஸ்வாசப்படுத்தணும் அவங்களன்ற மாதிரி படம் அந்த படம். இது ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட கேட்குறேன், அதுக்கப்புறம் விட்டு கேட்குறேன். ஷான் ஆஸ் அ கம்போசரா தமிழ் சினிமா எந்த அளவுக்கு பயன்படுத்திருக்குன்னு நினைக்கிறீங்க இந்த ஸ்கேல் ஆஃப் 1 to 10? 2. இன்னும் என்னென்னவோ இருக்கு. சொல்லுங்க ஷான். 5 நினைக்கிறேன். மேபி சம்வேர் பிட்வீன் 2 and 5 ஃபார்ஸ். இல்லை நானே வந்து இதை சொல்லணும், நம்ம கேப்பபிலிட்டியில் இதெல்லாம் இருக்கே அப்படின்ற விஷயத்தில் யூஸ் பண்ணாத நிறைய விஷயம் இருக்கு. ஐ ஹோப் வித் சச் கொலாபரேஷன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக அதெல்லாம் வெளியே. இங்க இது பார்த்துட்டு இருக்கிற ஆப்வியஸ்லி புதுசு பழைய டைரக்டர்ஸ், வாட் இஸ் இட் லைக், இஸ் இட் ஒரு ஸ்டோரியா இல்லை அந்த இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண பயங்கரமான ஒரு ஸ்டோரி, நம்ம இந்த முருகர் அண்ட் அனுமார் இருக்கிற மாதிரி ஸ்டோரியா, இஸ் இட் தட் ஆர் என்ன விஷயம் அந்த 5ல இருந்து அந்த 7க்கு எடுத்துட்டு போறதுக்கு வாட் இஸ் ரிக்வயர்ட்? சமுதாயம் மாறணும். என்ன சார் டக்குன்னு அவங்களுக்கு அவங்க மேல இருக்கிற அபிப்பிராயம் மாறணும். உயர்வு மனப்பான்மை பிரச்சனை இல்ல. இல்ல 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 நம்ம ஊர்ல மக்களுக்கு பொதுவாவே நான் நினைக்கிறது என்னன்னா, எவ்ரிபடி திங்ஸ் சம்படி இஸ் அபவ் தம். ஸோ இப்போ வெஸ்ட்ல எல்லாம், இப்போ ஜப்பான் மாதிரி ஒரு சொசைட்டில எல்லாம் யாருக்கும் மேலே இல்லை கீழே இல்லை, அவங்க ஒரு அதை அப்ஜெக்டிவா டீல் பண்ணிட்டாங்க. நம்ம மக்கள் வந்து இப்பதான் எழுந்துப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் என்ன இப்போ என் வாழ்க்கை என் பிரச்சனை, எனக்கு இன்னொருத்தர் தேவையில்ல மீனிங் கொடுக்கறதுக்கு என் லைஃபுக்கு, நானே மீனிங்கை தேடுறேன் அப்படின்ற அந்த அக்கௌண்டபிலிட்டி வரும்பொழுது என் பாடல்கள் இன்னுமே, என் ஒர்க்கு இன்னுமே கொஞ்சம் என்னால இன்னும் கொஞ்சம் நம்ம அள்ளி கொடுக்கலாம். ஸோ உங்களோட ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து ஆடியன்ஸ் இதை கன்சியூம் பண்ணிக்க மாட்டாங்கன்றதுதான். இல்ல அதுவே இல்லை, ஆடியன்ஸ் மேலே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து யாருமே பண்ணக்கூடாதுன்னு சொன்ன படம் பண்ணாதீங்க, இந்த படம்லாம் பண்ணாதீங்க. ஜெய்பீம் பண்ணிட்டு குட் நைட் பண்ணும்போது ஏங்க குட் நைட் ஏன் பண்றீங்க, பண்ணாதீங்கன்னு சொன்னாங்க. இப்போ அங்க பண்ணாதீங்க லவ்வர் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. தேவையில்ல, இது ரொம்ப எப்படி ஒரு மருந்து மாதிரி இருக்கு. இது வந்து நல்ல படமா இருக்கலாம், பட் ஆனா ரொம்ப பிட்டரான படங்கள் பார்க்க மாட்டாங்க அப்படின்றதான் எனக்கு கொடுக்கப்பட்ட அட்வைஸ். ஆனா இந்த படங்கள் எல்லாமே லப்பர் பந்துல 2 பாட்டு தான் இருந்துச்சு. என் கூட சொன்னாங்க இன்னும் 2 பாட்டு கூட இல்லை, எனக்கு 2 பாட்டு தான் இருக்கு, எப்படி நம்ம பாட்டு அந்த 2 பாட்டுக்குள்ள நம்ம பண்ண முடியும். ஸோ நமக்கு கிடைச்ச எல்லாத்தையுமே நம்ம இப்படி மாத்திருக்கோம்ல. இப்போ 29ல அவர் முதல்ல சொன்னதே மியூசிக் தான் இந்த படத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு, நீங்க அதனால என்ன வேணுமோ நம்ம பண்ணலாம்னு சொல்லிட்டு, அதுக்காக அவர் என்ன விடல. என் கூட உட்காந்து அவர் என்ன கொஸ்டின் பண்ணுவார், என்ன சேலஞ்ச் பண்ணுவார், பிளேஃபுல்லா பண்றது. எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, இன்னொரு ஒரு அடுத்த வேவ் ஆஃப் ஒரு சொசைட்டல் வேவ் ஒன்று வரும்பொழுது நாம இதே ரசிச்சுட்டு இருந்தோன்ற கேள்வி வரும் ஜனங்களுக்கு. ஆல்ரெடி ஜனங்களோட ரசனை எப்பயுமே மீட்டர்ல தள்ளியே இருக்காது. அவங்க தே ஆர் வெரி கிளியர். ஒரு அடல்ட் காமெடி படம் எடுத்தா கூட வல்கரா அவங்களுக்கு வேண்டாம். அந்த படம் எங்கேஜிங்கா என்டர்டெய்னிங்கா
அவங்க ஹாப்பியா பாக்குற மாதிரி படமா இருக்கணும். வல்கரிட்டியை என்னைக்குமே ஆடியன்ஸ் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. வயலன்ஸையுமே திட்டுறாங்க தானே, ரொம்ப வயலண்டா இருக்கு, இவ்வளவு இருக்கு, லிட்டரலா இவ்வளவு காட்டணுமா அப்படின்ற எல்லா ஃபீட்பேக்கும் ஆடியன்ஸ் கிட்ட தான் வருது. அப்ப நம்ம ஒரு இண்டஸ்ட்ரியா தான் நம்மள ரிஃபார்ம் பண்ணிக்கணும். ஜனங்க மேல ஒன்னும் கொஞ்சம் நம்பிக்கை வைக்கணும். ஏன்னா இண்டஸ்ட்ரிக்குள்ள கேட்டபோது ஒரு குட் நைட் பண்ணக்கூடாது, இல்ல ஒர்க் பண்ணக்கூடாது, டூரிஸ்ட் ஃபேமிலி பண்ணக்கூடாது, இப்படிதானே வருது. ஆனா யார் அதை கடைசியில காப்பாத்துறா? நம்ம யாருக்காக இந்த மியூசிக்கை பண்றோம்னு நினைக்கிறோமோ அந்த ரசிகன் தானே எங்கேயோ ஒரு இடத்துல கவலைப்படாத பாஸ், பாத்துக்க நான் வரேன் உனக்காக அப்படின்ற அந்த ரசிகனை நம்பினா போதும். கான்ஃபிடென்ட்டா இருக்கு. எஸ். சோ எனக்கு வந்து எமோஷனலா இப்பதான் என்ன ரசிக்கிறவங்களோட நான் தொடர்பு படுத்திக்கணும்ன்ற ஒரு நோக்கமே எனக்கு இப்பதான் வந்திருக்கு. ஸோ வில் see what the future brings. I want to do a lot of interesting things. ஏதாவது ஒரு நம்ம கொடுக்குற பாட்டு எல்லாமே நம்ம ஒரு யூஸபிளா ப்ரெஷியஸா எதாவது கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கான டைம் வரும், கண்டிப்பா வரும். இது ஆக்சுவலி இது இன்கேஸ் இதை பாக்குறவங்களுக்கு வந்து ஏன் இது இவ்வளவு பேசுறாருன்னா அவருக்கு நிஜமாவே பிஹைண்ட் த சீன்ஸ் ஷான் ரால்டன் வந்து ஒரு புரட்சியாளர். ஆக்சுவலி அவர் வந்து இல்ல ஐம் சேயிங் நிஜமாவே யுவர் டீப் கன்சர்ன் ஃபார் சொசைட்டி இஸ் ட்ரூ. லைக் ஐ கேன் see. ஏன்னா ஒரு வாட்டி இதை பத்தி பேசுறப்ப அப்படி இல்ல அப்படி இல்ல பேசுறாரு. நம்ம சாப்பிட்டு எது பெஸ்ட்னு நினைக்கிறோமோ அதை தான் கொடுக்கணும். இவன் இதைதான் சாப்பிடுவான்னு நினைக்கிறத என்னால பொறுத்துக்க முடியாது. ஏன்னா நான் ஒரு வாட்டியும் புண்படுறது அதுக்காக தான். இது என்ன மாதிரி மியூசிக் கேட்ட லேண்ட், இங்க என்ன மாதிரி மியூசிக் வரணும் அப்படின்ற ஒரு வேட்கை தான். அதனால நம்ம யாரையும் இது தப்பா சொல்லல, இது பண்ணல. எல்லாரும் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ யாரையும் தாழ்த்தறம் இல்ல, ஜஸ்ட் வாண்டிங் பெட்டர்மென்ட் மாதிரி தான். ஒரு கழுகு வந்து மீனை தான் போய் கொத்தி சாப்பிடும். சோ அவங்கவுங்களுக்கு எதுக்கு டிசைன்டோ அவங்க அங்க அதை பண்ணாலே எல்லாமே பேலன்ஸ் ஆயிடும்ன்றதான் இஸ் மை பர்ஃபெக்ட். நம்ம லாஸ்ட் 2 questions. சினிமால சர்வைவ் ஆகிறதுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் வேணும்னா அது என்ன? நம்பர் 1 விஷயம். நமக்கு என்ன வருமோ அதை தான் பண்ணணும். நம்மளுக்கு எது வருமோ அதை பண்ணணும். ஆனா கொஞ்சம் வருமானத்துக்காகவும் பண்ணணும். இல்ல பிடிச்சதை பண்ணா பணம் வந்துடும். ஆமா, பணத்துக்காக பண்ணோம்னா பிடிச்சது நம்மளோட போயிடும். அது சில பேருக்கு ஆனா ஓகேவா இருக்கு. ஆமா, அது இப்போ எனக்கு பிடிக்கிறத தாண்டி என்னால் கான்ட்ரிபியூட் பண்ண முடியும்னா தான் நான் ரைட் பண்ணுறேன், கொலாபரேட் ஆகிறேன். இல்லைன்னா எனக்கு என்ன சொல்கிறாங்க இப்படிலாம் இருக்கா அப்படின்னு எனக்கே அவையே வந்தால் நான் பண்ண மாட்டேன். பட் அங்கே நான் ஏர்ன் பண்ணுறதுனால எனக்கு பிடிச்சதை நான் டைரக்ட் பண்ணும்போது பண்ண முடியுது. அப்படி சொல்கிறேன். இன்ட்ரெஸ்டிங். ஓகே, நான் வந்து அந்த கேள்விக்கு இன்னும் நான் ஒரு ஆக்சுவலாக விளையாட்டுத்தனமாக பதில் சொல்லிட்டேன். சீரியஸாக ஒரு பதில் சொல்லணும்னா, நாம ஒருத்தருக்கு கொடுக்குற விஷயம் அது ரிசீவ் ஆகும் பொழுது என்கேஜ்மெண்ட் வந்து கண்டிப்பாக இருக்கணும். அதுக்கான தேவை இருக்கணும். ஒரு ஆர்ட்டுக்கான தேவை வந்து கண்டிப்பா இருக்கணும். அந்த தேவை இல்லாத போது அதை பண்ணும்பொழுது டிமாண்ட் இருந்தாதான் டிமாண்ட்னே சொல்லல. இப்போ வந்து ஒரு விஷயத்துக்கான தேவை அதோட நேச்சுரல் இது வரும் இல்லையா, அதுக்கான வாய்ப்பு வரும். வாய்ப்பு வரும்போது பண்ணாம இருந்துடக்கூடாது. வாய்ப்பு வராத போது தேவையில்லாம எஃபர்ட் போடக்கூடாது அப்படின்றத நான் கத்துக்கிட்டேன். ஓகே, லாஸ்ட் क्वेश्चन. இப்போ உங்க லைஃப் ஒரு மூவியா இருக்குன்னா இதுதான் இன்டர்வல் சாங் என்ன? அது என்ன பாட்டு? இது 96 தெலுங்குல வந்துச்சுல, ஜேர்னின்னு ஒரு சாங் இருக்கும், அந்த சாங் தான். ஓகே, நீங்கள் இன்டர்வல் பிளாக் ரெடி பண்ணிட்டீங்களா? உங்களோட இன்டர்வல் சாங்? என்னோட இன்டர்வல் சாங்கா வெற்றி கொடி கட்டு, மலைகளை முட்டும் வரை முட்டு, வெற்றி எட்டும் வரை எட்டு, படையெடு படையப்பா. ஆமா, நம்ம ஷோ எண்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்களோட உருட்டல்கள்ல எது உருட்டல் எது நான் உருட்டல் அப்படின்னு நம்ம ரிவீல் பண்ண வேண்டிய விஷயங்கள். நீங்க சொன்ன அந்த 3 ஸ்டேட்மெண்ட்ஸ்ல எது உண்மை எது உருட்டு? ஸோ அந்த 3 விஷயத்துல உண்மை எதுன்னு சொல்லிடுறேன். மேதமான்ல நானும் சந்தோஷ் பிரதீப் 3 பேர் சேர்ந்து பண்றதா இருந்தது. ஒரு சில காரணத்துல நான் பண்ண முடியல, அது உண்மைதான். அதே மாதிரி வந்து பிரீத்தி அஸ்ரானி வந்து நல்லா தான் நடிச்சிருந்தாங்க. ஆக்சுவலா அவர் அப்படி நினைக்கல. அப்படியா? ஆமா, நீங்க எவ்வளவு அதுதான் போய். அப்ப இன்னொன்னு பொய்யா இருக்கணுமே, அவர் டைலாக்ஸ் மேல எனக்கு பெரிய அபிப்பிராயம் இல்லைன்னு சொன்னேனே, அது உண்மைதான். ஏன்னா அவர் டைலாக்ஸ் மேல எனக்கு ரொம்ப பெரிய அபிப்பிராயம் இருக்கு. சொன்னால அது உருட்டுலே பேருருட்டல், பயங்கரமான உருட்டா. 3வது தான் மேக்ஸ் உருட்டுன்னு நினைக்கிறேன். ஷூட் அப் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் இவர் கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தேன், அது உருட்டு தான். நான் எடுத்ததுமே ஷான் வச்சு சொன்னேன். அப்புறம் ஷூட்டிங் அப்போது உடம்பு சரியாமல் போய் ஷூட்டிங்கை பேக்கப் பண்ணிட்டு ஹாஸ்பிட்டல் போனேன்னு சொன்னேன், அது உருட்டு கிடையாது, நிஜமாவே ஒரு நாள் நடந்துச்சு. படத்துல ஒரு ஐட்டம் சாங். இல்ல இல்ல, அது உருட்டு தான். 2 உருட்டா? 2 உருட்டு உருட்டிட்டோம் நாங்க. நீங்க ஆளுக்கு 2 உருட்டு. ஓகே, சூப்பர். சோ ஐட்டம் சாங்லாம் இல்ல. அதாவது இந்த 2 பேர் பார்த்தா அந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷன் வந்திருக்க வாய்ப்பே இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். ஐ ஹேட் அன் அமேசிங் டைம். கங்க்ராச்சுலேஷன்ஸ் 29. இன்கேஸ் இந்த படத்தை இன்னும் யாரும் பார்க்காம இருந்தீங்கன்னா டெஃபினட்டா போய் வாட்ச் பண்ணுங்க. இவங்க சொன்ன ஷான் ரால்டன் அவர்கள் பேசிய அந்த
பியூட்டிஃபுல் சென்சிபிலிட்டி அண்ட் ஒரு ரசிகன் எடுத்த படம் ஃபார் ரசிகர்கள். ஸோ ஷுவராக கண்டிப்பாக போய் பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். எனக்கு வந்து பர்சனலாக வந்து ஒரு 2 எக்ஸ்ட்ரீம்லி பேஷனட் பீப்புள் கிட்ட பேசின மாதிரி இருந்துச்சு. அண்ட் இது எப்படின்னா அப்பா அம்மா கிட்ட பசங்களை பற்றி பேசுகிறப்போ இருக்கிற மாதிரி நீங்கள் 2 பேர் ஏதோ சினிமா வந்து பசங்க மாதிரி ட்ரீட் பண்ணுறீங்கன்னு எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது. லைக் யூ ஜென்யூன்லி கேர் ஃபார் இட் அண்ட் யூ ஜென்யூன்லி வாண்ட் இட் டு பி பெட்டர் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் ஹியர். எடுப்போம் கண்டிப்பாக. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் உங்களுக்கு எங்களுடைய டைட்டில் ஸ்பான்சரான விந்தாரா கிளப் வழங்கும் ஒரு சின்ன கிஃப்ட் வவுச்சர் உங்களுக்கும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். ஆஃப் த ரெக்கார்ட் வித் எம்கேபியில் நீங்கள் வந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஐ ரியலி ஹேட் கிரேட் ஃபன். அண்ட் அடுத்த வாரம் உங்களுக்காக இதே மாதிரி ஒண்டர்ஃபுல் கெஸ்ட் நம்மளுக்காக காத்துட்ருக்காங்க. த ஐடியா இஸ் ஃபார் அஸ் டு ஹேவ் மீனிங்ஃபுல் குட் கான்வர்சேஷன் வித் ஆர் கெஸ்ட். நெக்ஸ்ட் டைம் இதே மாதிரி ஒரு அமேசிங் கெஸ்ட்டோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் திஸ் இஸ் எம்கேபி சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஆஃப் த ரெக்கார்ட் வித் எம்கேபி. யூ சோ